ஓகே. சாமிகிட்ட கேட்டு ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிவிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியாக்க அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சென்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் ஒளில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு இருளி தழைகமாகும் மங்களாம்பிகை உடனவர் மையமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் உக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி நல்லைப்பள்ளி சித்தி விநாயகர் திருவடிகளை வணங்கி முருகப்பெருமான் திருவடிகளை வணங்கி வள்ளி தெய்வானையை வணங்கி இந்த திருக்கோயிலினுடைய நிர்வாகிகளுக்கும் அதுபோல் இந்த திருக்கோயில் சிவாச்சாரியாருக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற முருக பக்தர்களுக்கும் என்னோடு வந்திருக்கின்ற என்னுடைய மாணவர்களுக்கும் வணக்கம் சொல்லி நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இன்றைய நம்முடைய சொற்பொழிவினுடைய நோக்கம் 2. 1, 6 நாட்கள் நம்முடைய கோயிலில் இந்த சொற்பொழிவு நடந்தது. யாரெல்லாம் கேட்டீங்கன்னு தெரில, எனக்கு ஒன்று தெரியும், இதில் ஒரு 3ல் 1 பங்கு கேட்டிருப்பீங்க, அவ்வளவுதான். அந்த சொற்பொழிவை நாம் அங்கே நிறைவு பண்ணணும், அதுதான் சம்பிரதாயம். பிறகு வள்ளி திருமணம்ங்கிற பகுதி 6:30 வரைக்கும் சொற்பொழிவு நடைபெறும். வள்ளி திருமணம்ங்கிற பகுதி 6:10க்கு வரும். அந்த பகுதியை நாம் சொல்ல இங்கே முருகன் வள்ளிக்கு மாங்கல்யம் செலுத்தினார்னா அங்கே மாங்கல்யம் காட்டுவாங்க. 6:30க்கு நம்ம நிறைவு பண்ணால் அது பிறகு உங்களுடைய வழக்கமான நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகலாம். புரியுதா? அதனால் நம்ம இப்போ சொற்பொழிவுக்கு போகிறோம். அந்த நேரடியாக நம்ம வள்ளி திருமணம் சொல்லும்படியாக கச்சியப்பர் இந்த நூலை அமைக்கலை. நேற்று சூரசம்ஹாரத்திற்கும் வள்ளி திருமணத்திற்கு இடையில் தெய்வானை திருமணம் இருக்குது. அதை சொல்லாமல் யார் திருமணம் சொல்ல முடியாது, வள்ளி திருமணம் சொல்ல முடியாது. அதையெல்லாம் முறையாக அதற்குன்னு ஒரு படிநிலைகள் சம்பிரதாயம், சமஸ்கிருதத்தில் பிரக்ரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில பிரக்ரியாக்கள் இருக்குது, சடங்குகள் இருக்குது. அதை நம்ம என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. நேரடியாக வள்ளி திருமணம்ட்டு அப்படி போக முடியாது. அதையெல்லாம் நம்ம பேசணும். அந்த பிரக்ரியாப்படி, சமஸ்கிருதத்தில் சான்ஸ்கிரிட்டில் பிரக்ரியான்னு சொல்லுவாங்க. அந்த பிரக்ரியாப்படி நம்ம வகுப்பை நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். சூரசம்ஹாரம் நேற்று நடந்துட்டு இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. சூரசம்ஹாரம் என்பது நான் 7வது நாளாக சொல்கிறேன், நமக்குள் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கிக் கொள்வது. முக்கியமான அசுரர்கள் 3 பேர் கொல்லப்படுறாங்க, சூரன், சாரகன், சிங்கமுகன். நான் திருச்செந்தூர் வர்ணனையில் ஒரு அம்மா சொல்லுது, சூரனுக்கு மாயை இருந்தது, சூரனுக்கு அப்படி சொல்லவே கூடாது. அந்த அம்மா யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், எனக்கு தெரியாது. எங்களுக்கு சொற்பொழிவில் குறை யார் தப்பாக பேசினாலும் அதை சொல்கிறது தான் எங்கள் வேலையை. குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்கள்னு பேர். ஒரு அம்மா பேசுது, ஒரு அம்மா திருச்செந்தூரில் வர்ணனையில், சூரனுக்கு கன்மம் இருந்தது, சூரனுக்கு மாயை இருந்தது. சூரன் ஆணவ மூலம் மட்டும்தான், கன்ம மூலம் சிங்கமுகாசுரன், மாயாமலம் தாரகாசுரன். இந்த 3 பேருடைய வதம் என்பது 3 செய்தியை நமக்கு சொல்லுகிறது. முருகனுடைய வழிபாட்டினால நமக்கு அறியாமை போகும், அறிவு வரும். அப்படி வச்சுடுங்களேன். இந்த விழாவுக்கு வந்ததுனால என்ன சார் நன்மைனா, நம்ம குடும்பமே அறிவாளியாகும். 1, எங்கள் அப்பா ஒரு சாதாரண விவசாய குடும்பம் தான். அந்த விவசாயத்துக்கு மத்தியில் என்னை முருக பக்தனாக வளர்த்தார். நான் ஒன்றும் கெட்டு போயிடல, நல்லா தான் இருக்கிறேன். எங்கள் அப்பா ரொம்ப படித்தவர்லாம் கிடையாது, பல்கலைக்கழக துணைவேந்தர்லாம் கிடையாது, ஒரு விவசாயி. ஆனால் என்னை முருக பக்தனாக வளர்த்தார். நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன். குடும்பம் அறிவாளியான குடும்பமாக வரும். 2வது, நாம் செய்த தீய வினைகள் நம்மளை விட்டு போயிடும். தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றார் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டுமன்றோ அடுசமர் முன்னால் செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பிலா அருள்கற்றுந்தான். கெட்டது செய்தவனும் முருகனுக்கு முன்னால் வந்தால் நல்லவனாகிறான். 3வது, இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் ஆசைப்படுறோம். கொஞ்சம் வால்யூம் குறைக்கலாம் சிவா. ஆமாம்,
உலகத்தில் நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் ஆசைப்படுறோம். இந்த ஆசையில் 2 இருக்குது. தேவை வேறு, ஆசை வேறு. டிமாண்டு வேறு. உணவு, உடை, இருப்பிடம் டிமாண்டு. ஆசைங்கிறது எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது. முருகனை கும்பிட்றவங்களுக்கு அந்த ஆசையே வர, தேவையற்ற ஆசை என்ன செய்யாது, வராது. நகைக்கடையை பார்த்தா எதையோ வாங்கணும் போல இருக்குது, துணிக்கடையை பார்த்தா ஏதோ வாங்கணும் போல் இருக்குது, யாரோ ஒருத்தர் ரோட்டில் போனான்னா அவன் காரை பார்த்து இதே மாதிரி வாங்கணும் போல் தோணுது. இந்த வாங்கணுங்கிற எண்ணம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். இதெல்லாம் அதனால தான் சூரபன்மனுடைய வதத்தில் இந்த 3 முடிவுக்கு வந்தது. தேவர்களுக்கும் வந்தது. தேவர்கள் முருகப்பெருமான்கிட்ட சொல்கிறார், நாங்கள் உங்களுக்கு வேலை செய்கிறோம். அதாவது முருகபக்தியினுடைய முதல் பலனே என்னதுன்னா, இறைவனுக்கு வேலை செய்யணும். 7 நாள் நான் தொடர்ந்து சொன்னேன். இப்போ சாமியெல்லாம் மேலே எப்படி நிற்கிறாங்கன்னா சாமிக்கு வேலை செய்கிறதுக்கு தான். அதற்கு கிரியான்னு பேர். கிரியா, சாமிக்கு வேலை செய்யணும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்த இதுவும் பராபரமே. தாயுமானவர் சொல்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஞானி தாயுமானவர். இறைவனை கும்பிடுறவங்க, முருகனை கும்பிடுறவங்களுக்கு வேலை செஞ்சாலே நம்ம சந்தோஷமாக இருப்போமா? முருகனை கும்பிடுறவங்களுக்கு வேலை செஞ்சாலே மகிழ்ச்சி வரும்னா முருகனை கும்பிட்டா எவ்வளோ மகிழ்ச்சி வரும் பார்த்து. நங்கடம்பனை, கடம்பன்னா முருகன். கடம்பன் என்பது முருகனை குறிக்கிற ஒரு தமிழ்ச்சொல். நங்கடம்பனை பெற்றனள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலாம் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே. முருக பக்தருக்கு ஒரே ஒரு கடமை தான். முருக பக்தர்னா நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். முருகனுக்கு வேலை செய்கிறது. நமக்கு யாரை பிடிக்குது? வேலை செய்கிறவங்கள தான் பிடிக்கும். உங்கள் வீட்டில் ஒரு திருவிழா, ஒரு ஃபங்க்ஷன், உங்கள் உறவினர்கள் 15 பேர் வந்திருக்கிறாங்க. அப்பப்போ சமைச்சு கொடுக்க நல்லா தின்னுக்கிட்டு இருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கா? ஏதோ வேலை செஞ்சால் சந்தோஷமாக இருக்கா? நேரத்துக்கு நேரம் டிஃபனை சாப்பிட, நேரத்துக்கு நேரம் மத்தியானம் சாப்பிட, டீயை குடிக்க, அப்படியே உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு பிடிக்குமா? வந்தவங்க ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ணால், ஒரு வெங்காயம் உரிச்சாங்க, மிளகாய் வெட்டினாங்க, வெண்டைக்காய் வெட்டினாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். சமய உலகத்திற்கு யார் தேவை? வேலை செய்பவர்களாம் தேவை. அதனால தான் காந்தியடிகள் சுதந்திரத்துக்கும் அதைத்தான் சொன்னார். டு ஆர் டை, நாட்டுக்கு வேலை செய்யுன்னு சொன்னார். அவ்வாறு இந்த தேவர்கள் நாங்கள் உங்களுக்கு பணி செய்வோம் என்று சொன்னார்கள். அதாவது இரணியன் ஒருத்தன் தான் பிழைத்திருந்தான். அரசு அந்த அசுர குடும்பத்தில் பிழைத்திருந்த அசுர குடும்பத்தில் ஒருத்தன் தான் இருந்தான், மற்ற எல்லாருமே இல்லை. கொஞ்சம் அசுரர்கள் இருந்தாங்க. அவர்களெல்லாம் இரணியனிடத்தில் போய் நடந்ததையெல்லாம் சொன்னாங்க. அவன் அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் போர்க்களத்திலிருந்து ஒளிஞ்சு ஓடுனது எதுக்காகன்னா, குடும்பத்தில் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்கன்னா நம்ம மட்டுமாவது இருக்கணும்னு. ஆனால் கடைசியில் சூரபன்மன் இறக்கல் அல்ல, யாராக மாறுறான்? சேவலும். அதனால் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இல்லை, தவம் செய்ய போயிட்டான். இன்றைக்கி கதை முழுவதுமே என்னதுன்னா, எல்லாரும் தவம் செய்ய போயிடுவாங்க. நீங்கள் என்னதான் காசுன்னு ஓடினாலும், என்னதான் பொருள்னு ஓடினாலும், கடைசியில் ஒரு நாள் நாமளாக இது வேண்டான்னு சொல்லுவோம். அப்படி எல்லாருமே வேண்டான்னு சொன்ன இடம் தான் இது இன்றைக்கி பாடம். இன்றைக்கி இந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, குடும்பத்தில் நடக்க வேண்டிய அத்தனை மங்களகாரியங்களும் நடக்கும். திருமண தடை, நீங்கள் மெயினாக திருமண தடை தான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண தடை. இதை பார்த்து சாமி கல்யாணம் பண்ணுறதே எதுக்காகத்தான்? நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்கிறதுக்காக. 2வது, நமக்கு தேவையான பொருள் கிடைக்கும். எல்லாரும் முருக பக்தர்களாகி முருகனை நம்புவாங்க. அதுதான் இன்றைக்கி இந்த பூஜையினுடைய பலன். இரணியன் தவம் செய்ய சென்றான். முருகர் வீரபாகு தேவரை கூப்பிட்டு சயந்தனையும் தேவர்களையும் விடுதலை செய்துட்டு வாங்கன்னு சொன்னார். அது மாதிரி விடுதலை செய்யப்பட்டார்கள். சயந்தனை விடுதலை செய்துட்டாங்க. முருகப்பெருமான் இவ்வளவு பெரிய இந்த போர்க்களத்தில் தனக்கு துணையாக தன்னுடைய அப்பாவுக்கு பூஜை செய்தார். அவருடைய அப்பா சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறார். எப்போவுமே நாம் நினைத்த ஒன்று நடந்தால் அதற்கு துணை நின்றவர்களை நாம் பூஜை செய்யணும். முருகருடைய இந்த வெற்றிக்கு யார் காரணம்? அவங்க தந்தையார் காரணம். அதனால் சிவபூஜை செய்தார். அதான் அவங்களுக்கு டெய்லி 6 நாளும் சொற்பொழிவு கேட்டவங்களுக்கு தெரியும். வீட்டில் என்ன செய்ய சொன்னோம்? இந்த பூஜையை நல்லா கவனிக்கணும். நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். நாள்தோறும் வீட்டில் பூஜை செய்யணும். எனக்கு இன்றைக்கி நடந்ததை சொல்கிறேன். காலையில் எந்திரிச்சோன்னா நாங்கள் பூஜை பண்ணிட்டேன். பிறகு ரொம்ப சோர்வாக இருந்தது. இந்த ட்ராவலில் சோர்வாக இருந்தது. ஒரு மணி நேரம் படுத்தேன். இந்த மாதிரி பேசுகிறவங்க 1 மணி நேரம் தூங்கினா கம்பல்சரி குளிக்கணும்.
அதுக்கு ஒரு குளித்து திரும்ப திருநீர் பூசணும். சாமி பூசியிருக்கார் பாருங்க, அப்படி பூசணும். அதுக்கு தான் எதை கையில் எடுக்க முடியும்? சாமி புக்கை கையில் எடுக்க முடியும். அந்த வழிபாடுகளை எல்லாம் முருகரும் சரியாக யாருக்கு செய்தார்? அவங்க அப்பாவுக்கு பூஜை செய்தார். தேவர்கள் அந்த பூஜைக்கான ஏற்பாடுகளெல்லாம் செய்து கொடுத்தாங்க. அதற்கு பிறகு தேவர்கள் முருகரிடத்தில் சொன்னாங்க, முருகா, நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பூஜை பண்ணீங்க, நாங்கள் யாருக்கு பூஜை செய்ய ஆசைப்படுறோம்? உங்களுக்கு பூஜை செய்ய ஆசைப்படுகிறோம்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு தேவர்கள் யாரை பூஜை செய்தார்கள்? முருகனை பூஜித்தார்கள். இதை நம்ம பூஜைன்னு சொல்கிறோம், அர்ச்சனைன்னு சொல்கிறோம். இது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிடுறாங்க எல்லாரும். ஒரு கஷ்டமும் கிடையாது. அதாவது சாமிக்கு புதுசாக மலர் வைக்கணும், ஒரு பஞ்ச பாத்திரத்தில் அல்லது ஒரு செப்பு பாத்திரத்தில் சாமிக்கு தண்ணீர் வைக்கணும், ஒரு பத்தி கடையில் வாங்கி சாமிக்கு காட்டணும், ஒரு சூடம் காட்டணும், அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை நீங்கள் எந்த மொழியில் வேணாலும் சொல்லலாம். மலையாளத்தில் சொன்னாலும் சந்தோஷம், தமிழில் சொன்னாலும் சரி, சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் சரி. இவ்வளவு தான் நம்முடைய வழிபாடு. அதிகபட்சம் 5 நிமிடம் ஆகும். ஹாஸ்பிட்டல் நமக்கு மருத்துவமனைனா நேரத்தை செலவழிக்கிறோம், பஸ் ஸ்டாண்டில் காத்து நிற்கிறோம், தேட்டரில் காத்து நிற்கிறோம். பூஜை பண்ணுறதுக்கு என்ன இல்லை? எல்லாருமே சொல்கிறாங்க, எனக்கு பூஜை பண்ண நேரம் இல்லை சார். நான் சொல்லுவேன், பூஜை பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லு, ஒரு தப்பும் கிடையாது. ஒரு நாள் நீ சாமியை கூப்பிடுவா, முருகா அப்படிம்பார். முருகர் சொல்லுவார், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும்பார். புரியுதா? முருகர் என்ன சொல்லுவார்? நீ என்ன கும்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னா உன்னை காப்பாற்ற என்கிட்ட நேரம் இல்லைம்பார். அதனால் இந்த பூஜை என்பது முக்கியம். அதை முருகர் செய்து காட்டினார். திருப்பரங்குன்றத்துக்கு வந்துட்டார். யாரை திருமணம் செய்யணும்? வள்ளி திருமணம் நடக்க போகுது. தெய்வானையை திருமணம் செய்தோம். அது பிறகு தான் வள்ளி திருமணம் சொல்ல முடியும். இது பிரக்ரியா, சம்பிரதாயம், ட்ரெடிஷ்னல் சம்பிரதாயம். அதை மாற்ற முடியாது. மேலே திருப்பரங்குன்றத்துக்கு வந்தார். அங்கே தவம் செய்து கொண்டிருந்த பராசர முனிவர், பராசர முனிவருடைய புதல்வர்கள் 6 பேர். இன்றைக்கி நீங்கள் திருப்பரங்குன்றம் போனால் மலை மேலே ஒரு சின்ன நீர்நிலை இருக்கும், ஒரு பொய்கை சொன, அதில் அவங்க இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த முனிவர்கள்லாம் அங்கே இருக்கிறதா சொல்லுவாங்க. பிரம்மதேவர் வணங்கினார். இந்த மலையில் நீங்கள் எழுந்தருளணும்னு சொன்னாங்க. ஒரே நாள் தான், நேற்று முழுவதும் திருச்செந்தூர்னு சொன்னோம். இன்றைக்கி முருகர் எங்கே வந்துட்டார்? திருப்பரங்குன்றத்துக்கு வந்துட்டார். வள்ளி திருமணம் முடியும் போது திருத்தணி வந்துடுவார். ஒரே நேரத்தில் உங்களை எத்தனை பேர் 3 ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்க? நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் இன்றைக்கி. புரியுதா? வள்ளி திருமணம் பேரை சொல்லி 3 சிவன் முருகன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறோம். மேருமலையிலிருந்து இந்திராணியை அழைச்சிட்டு வந்தாங்க. திருமணம் நடக்க போகுது. முருகருக்கு யாருக்கும்? தெய்வானை திருமணம் நடக்கும். தெய்வானை தேவர்குலத்தில் வளர்ந்தாள், வள்ளி காட்டில் வளர்ந்தாள். 2 பேரையும் முருகர் கல்யாணம் பண்ணார். அது நம்முடைய ஃபிலாசபியில் அதுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவனுக்கு 2 சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. கிரியாசக்தி ஒரு தெய்வத்தையும் ஞானசக்தி ஒரு தெய்வத்தையும் குறிக்கும். நம்ம ஒரு கதையும் எடுக்கக்கூடாது, ஃபிலாசபியும் எடுத்துக்கிடணும். ஏன்னா இளைய தலைமுறையெல்லாம் கேள்வி கேட்குறான். கேள்வி மட்டும்தான் கேட்குறதுக்கு படிச்சிருக்கான். சினிமாவில் கண்டதெல்லாம் காட்டுறான், அப்போல்லாம் கேள்வி வர மாட்டேங்குது அவனுக்கு. மைக்கு பிடிச்சி நம்ம சம்பிரதாயத்தை சொன்னால் கேள்வி கேட்குறான். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? குழந்தைகளுக்கு நம்முடைய தத்துவத்தோடு தெரிஞ்சு வச்சுக்கணும். முருகனுக்கு ஏன் 2 மனைவினா, மனைவி அல்ல, அது இறைவனுக்கு இருக்கிற 2 சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நமக்கும் 3 சக்தி உண்டு. நாம் ஒன்றுக்கு ஆசைப்படுறோம், இச்சா சக்தி. இப்போ நான் பேசுகிறேன், அதுக்கு ஒரு அறிவு வேணும், அது ஞானசக்தி. இப்போது இந்த மைக்கை நான் எடுத்து ரெடி பண்ணுறேன், அது ஒரு ஒர்க்கு, அது கிரியாசக்தி. ஒவ்வொரு உயிருக்கும் 3 சக்தி இருக்குது. அதே மாதிரி இறைவனுக்கும் 3 சக்தி இருக்குது. நம்முடைய 3 சக்திக்கும் இறைவனுடைய 3 சக்திக்கும் என்ன வேறுபாடுன்னா, நம்முடைய 3 சக்திக்கும் அளவு உண்டு, அதுக்கு அளவு கிடையாது. அவ்வளோதான். புரியுதா? இதுதான் வித்தியாசம். அந்த சக்தியை குறிக்கின்ற வகையில் தெய்வானையை மணப்பதற்காக எங்கே வந்தார்? திருப்பரங்குன்றத்திற்கு முருகப்பெருமான் வந்தார். தெய்வானை அழைத்து வரப்பட்டாங்க. இதில் இடையில் முசுகுந்தர் என்ற ஒரு மன்னர் வரலாறு இதில் வரும். இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அம்மைக்கு, பார்வதி தேவிக்கு சிவபெருமான் ஆகமத்தை படித்து கொடுக்குறாரு. கைலாய மலையில் உட்கார்ந்து மேலேருந்து வில்வ இலை விழுந்துக்கிட்டே இருக்குது. மேலே எட்டி பார்த்தா ஒரு குரங்கு அந்த இலையெல்லாம் பறித்து போட்டுகிட்டே இருக்கு. அது என்ன ஆகி போச்சு? சிவ பூஜை ஆயிடுச்சு. சிவனுக்கும் அம்மைக்கும் பூஜை செய்ததாயிடுச்சு.
முசுனா குரங்கு, கருங்குரங்கு. சிவபெருமான் அந்த குரங்கை பார்த்து, எங்கள் 2 பேர் மேலேயும் நீ அர்ச்சனை பண்ணதுனால நீ மன்னனா பிறக்கணும்ட்டார். நீ மன்னனா பிறந்துக்கன்ட்டார். இந்த கதையே நம்ம கட்டாயமாக தெரியணும்னா, நீங்கள் திருவாரூர் உட்பட சப்ததான தலங்கள்னு சொல்லுவாங்க, 7 முக்கிய சிவாலயங்கள். இங்கே சோமாஸ்கந்தர் இருக்கிறார், 7 தலங்கள்லையும் சோமாஸ்கந்தர் இருக்கிறார். இவங்களை இந்திரலோகத்திலேருந்து கொண்டு வந்தது யார்? இந்த முசுகுந்தர் தான் கொண்டு வந்தார். இந்த முசுகுந்தர் தான் இந்திரலோகத்திலிருந்து எங்கே கொண்டு வந்தார்? பூ உலகிற்கு கொண்டு வந்தார். இந்த வில்வேலையை போட்டு தன்னை பூஜித்ததினாலே சிவபெருமான் நீங்கள் மன்னராகுங்கன்னார். முசுகுந்தர் சொன்னார், கைலாயத்தில் குரங்கா இருக்கிறத தான் நான் விரும்புகிறேன், பூமியில் போய் மன்னராக எனக்கு விருப்பம் இல்லைன்னாரு. இருந்தாலும் இறைவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு கரூரில் வந்து அவர் மன்னராக இருந்த வரலாறு உண்டு. அந்த வரலாறு இப்போயும் எதுக்கு இதில் இடையில வருதுன்னா, முருகன் திருமணத்தில் அவர் என்ன செய்கிறாரு? கலந்து கொள்ளுகிறார். அவரும் மன்னராக வந்து கலந்து கொள்கிறார். அதை இந்த இடத்தில் நாம் சேர்த்து பார்க்கணும். முருகர் மயிலில் வர்றாரு, சூரியன் சந்திரன் இவர்களெல்லாம் சேவை செய்கிறார்கள். சிவபெருமானும் கல்யாணத்துக்கு வந்து கலந்துக்கிறார். சிவனுக்கு கல்யாணம் நடக்கும்போது விநாயகர் வந்து உட்கார்ந்துருந்தார். முருகனுக்கு கல்யாணம் நடக்கும்போது அம்மையப்பர் வந்து அமர்றாங்க. அம்மையப்பர்லாம் வந்து அமர்றாங்க. சேவல் கூவ இறைவன் முருகர் பெருமான் வருகிறார். அந்த தெய்வானையை அழைச்சிட்டு வர்றாங்க. தெய்வானை தன்னுடைய காலில் கிண்கிணின்னு ஒரு நகை அணிஞ்சிருக்காங்க, கொலுசு மாதிரி ஒரு நகை. அந்த கொலுசுலேருந்து ஒரு சத்தம் வருதான், அந்த கிண்கிணி ஒலிக்கிற சத்தம் கேட்குது. கச்சியப்பர் சொல்கிறாரு, தெய்வானை தேவேந்திரன் வீட்டு பொண்ணு, சொகுசா வளர்ந்த பொண்ணு, திருப்பரங்குன்ற மலையில் அதுக்கு நடக்க முடியலையா யாரால்? தெய்வானையால் நடக்கிறதுக்கு முடியவில்லை, அவளுடைய காலுக்கு முடியலைங்கிறத அந்த கொலுசு சொல்லிச்சான், அந்த கிண்கிணி சொல்லிச்சுன்னு எழுதுகிறார். இது போன்ற செய்திகள் எல்லாம் அந்த இடத்துல கச்சியப்பர் ஒரு செய்தி சொன்னார். நாங்கள் முதல்ல வச்சுருந்த டேபிள் இவ்வளோ உயரம் இருக்கும், நான் இதை பிடிக்கிறதா பேசுகிறதான்னு தெரில. அப்போது கச்சியப்பர் ஒரு செய்தி சொன்னார், தெய்வானை மலையில் நடந்தது பெரிய விஷயம் இல்லை. அதை எடுத்துகிட்டு வந்துருங்க. தெய்வானை மலையில் நடந்தது ஒரு பெரிய விஷயம் இல்லை, கல்லில் நடந்தால் தெய்வானை கால் வலிக்கும்னு கிண்கணி சத்தம் போட்டுதுன்னு சொல்கிறார். கச்சியப்பர் சொல்கிறாரு, என்னுடைய மனமே ஒரு கல் தான், அங்கே யார் உட்கார்ந்துருக்கிறார்? முருகர் உட்கார்ந்துருக்கிறார். என் மனம் என்ற கல்லில் முருகர் இருக்கும்போது திருப்பரங்குன்ற மலையில் தெய்வானை நடந்தது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறார். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக அருணகிரியார் பாடுறார். நம்முடைய மனசெல்லாம் கல்லாக இருந்தால் சாமி ஒரு நாளும் நம்முடைய இதயத்துக்குள்ளே என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். நம்முடைய மனசுக்குள்ளே சாமி வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? மனசு உருகணும். அதனால தான் தமிழ்நாட்டில் திருவாசகத்திற்கு உருகார் சொன்னது காரணம் அதுதான். மனசு உருகுனாதான் சாமி வரும். தாயுமானவர் சொல்கிறார், கல்லேனு ஒரு காலத்தில் உருகும், என் கல் நெஞ்சம் உருகவில்லையேங்கிறார். கல்லு கூட எரிமலையில் உருகிறது, ஆனால் நம்ம மனசு என்ன செய்ய மாட்டுக்கு? உருக மாட்டுக்கு. மனம் உருகாத ஒருவர் இறைவனை பார்க்க முடியாது. முதல்ல எது உருகணும்? நம்முடைய மனசை வந்து நல்லா உருகணும். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு வைப்பது. திரு இன்னம்பர்னு ஒரு ஊர் இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் எல்லாருமே ஒரு பிளான் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் உள்ள 274 சிவாலயம், 108 பெருமாள் கோயில், வாழ்க்கையில் பார்த்து விடுவதுன்னு ஒரு முடிவெடுங்க. இந்த ஏரியாவுக்குள்ளே சுற்றினது போதும், பார்த்த கோயிலை எத்தனை தடவை பார்ப்பீங்க? கொஞ்சம் தமிழ்நாட்டில் போய் பாருங்கள். அதில் ஒரு கோயில் திரு இன்னம்பர். அந்த திரு இன்னம்பர் சாமி இடையராது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறாரா. என்ன வேலைன்னா, யாரெல்லாம் வழிபாடு செய்தாங்கன்னு ஒரு பட்டியல் தயாரிக்கிறாராம், யாரெல்லாம் வழிபாடு செய்யலைன்னு ஒரு பட்டியல் தயாரிக்கிறாராம். தமிழ் வேதத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அந்த தமிழ் மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? சாமி கும்பிடுறவங்க யார், கும்பிடாதவங்க யாருன்னு ஒரு பட்டியலை யாரே தயாரிக்கிறார்? சாமியே தயாரிக்கிறார். அதனால் இறைவனை நாம் மனம் உருகி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை அந்த இடத்துல ஒரு கருத்தாக கச்சியப்பர் சொன்னார்.
இந்திராணியும் இந்திரனும் சேர்ந்து முருகனுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க. நம்ம வந்த பிறகு 3 பூஜை பார்த்துட்டோம். சிவன் பார்வதியை முருகர் பூஜித்தார், முருகரை தேவர்கள் பூஜித்தாங்க. இப்போ முருகப்பெருமானை இந்திராணியும் இந்திரனும் பூஜை பாத பூஜை பண்ணுறாங்க. தேவயானை என்னுடைய கரத்தை, இப்போ தெய்வயானை கல்யாணம் இப்போ 2 நிமிஷம்தான். தெய்வயானையினுடைய தேவயானை கரத்தை முருகர் கரத்தில் பிடித்து வைத்து, என்னுடைய மகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு இந்திரன் சொல்லி தாரை வார்த்தார். முருகருடைய கரத்தில் தெய்வானை கரத்தை வைத்து என் மகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று தாரை வார்த்து கொடுத்தார். அந்த இடத்தில் யாருடைய திருமணம் நிறைவாகுது? தெய்வானை திருமணம் நிறைவாகிறது. முருகர் மாங்கல்யத்தை சாத்தி எல்லாரையும் வாழ்த்தினார். அந்த இடத்துல அம்மையப்பர் உட்கார்ந்துருந்தாங்க. சிவனும் பார்வதியும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. 2 பேரையும் வாழ்த்தினாங்க. அவங்க பக்கத்தில் உட்கார வச்சாங்க. அம்மையப்பர் பக்கத்தில் முருகனையும் வள்ளி தெய்வானையும் அமர வைத்தாங்க. மைக்கு ஆஃப் பண்ண சொல்லிடுங்க அவங்கள்ட்ட. ஓகே, மேலே எடுத்து வச்சு அப்படியே கையில் எடுத்து பிடிச்சிக்கோப்பா. அப்படியே மாற்றிக்கிங்க. இதில் மேலே தூக்கிட்டு என்னங்க தள்ளி போட்டுருங்க. இங்கே ஒரு ஸ்டூல் போடுங்க. ஒன்றும் வேண்டாம். இதில் மேலே வச்சுருங்க. அதில் வச்சு வைங்க. கரெக்ட், வெரி குட். இது பெஸ்ட். பக்கம் போகும் அது போய் பாருங்க. இவ்வாறு கரெக்டாக இருக்கு. இது சாயாமல் இருக்குதான்னு பாருங்க. ஓகே. ஓகே. தெய்வானை திருமணம் நடந்தது சரியாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. தெய்வானை திருமணம் நடந்ததே நாம் இந்த இடத்துல இவ்வாறு பார்க்குறோம். அம்மையப்பர் 2 பேரையும் தன்னுடைய பக்கத்தில் உட்கார வச்சு உச்சி மோர்ந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல கச்சியப்பர் சொன்னார். கச்சியப்பார் சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, அந்த புராணம் என்ன சொல்லுதுன்னா, எம்மொரு முதன்மை கொடுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவனுக்கு என்னென்ன சிறப்பு உண்டோ அந்த சிறப்பெல்லாம் நான் முருகனுக்கு இந்த இடத்துல கொடுக்குறேன். முருக வழிபாடு என்பது சிவ வழிபாட்டிற்கு சமம். சிவனை கும்பிடுறதும் முருகனை கும்பிடுறதும் ஒன்று தான். அதுக்காக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு போகாமல் வந்துடாதீங்க, புரியுதா? இப்படியெல்லாம் சொன்னாங்க, அதனால் முருகன் கோயிலுக்கு போனால் சிவன் கோயிலுக்கு போக வேண்டியதில்லைன்னு ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, வந்துடாதீங்க. அப்படி கிடையாது. 2 கடவுளும் ஒன்று தான்ங்கிறத இந்த இடத்துல சிவபெருமானே சொன்னார். வள்ளியை தெய்வானையை கும்பிடுறதும் பார்வதியை கும்பிடுவதற்கு சமம் என்று சொன்னார். சிவன் அருள் பெற்று தெய்வானை கூட முருகர் அங்கு அமர்ந்திருந்தார். அதற்கு பிறகு இந்திரன் தன்னுடைய சொர்க்க உலகை இழந்திருந்தான் அல்லவா, அவனை இந்திரனை சொர்க்க உலகத்திற்கு அனுப்பி வச்சாங்க. அந்த அந்த சொர்க்க உலகத்தை எல்லாம் அசுரர்கள் அழித்திருந்தார்கள். அதையெல்லாம் சரி பண்ணி அவங்கள சொர்க்க உலகத்தில் இருக்க சொன்னார் முருகர். அதற்கு பிறகு முருகர் தெய்வானையோட கைலாயத்துக்கு போயிடுறார். கைலாயம் சிவபெருமான் இருக்கிற இடம். அதில் ஒரு பகுதி கந்த வெற்பு. வெற்புனா மலை, கந்த வெற்புனா முருகனுடைய மலை. அந்த மலைக்கு முருகர் போகிறாரு. அந்த இடத்தில் கந்த புராணத்தில் மிகப்பெரிய வாழ்த்தெல்லாம் வருது. முருகன் சேவடி வாழ்க. எப்போவுமே எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் நாங்கள் அந்த 6 நாள் சொற்பொழிவில் சொன்னோம், பாதாதி கேசம் கேசாதி பாதம். இப்போ இங்கே இவ்வளோ சாமி இருக்குதுன்னா அதனுடைய திருவடியை தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். சாமிக்கு என்ன நகை போட்டிருக்காங்க, சாமிக்கு என்ன கலரில் பட்டு சாத்தியிருக்காங்க, இந்த பட்டு எங்கே எடுத்தாங்க, இந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு வரும். ஆனால் நம்ம கவனம் எதில் இருக்கணும்? திருவடியில் தான் கவனமாக இருக்கணும். நம்முடைய தர்மம் எதற்கு தான் முதன்மை கொடுக்குது? இறைவனுடைய திருவடிக்கு தான் முதன்மை கொடுக்கும். யாராவது ஒருத்தருடைய உதவி உங்களுக்கு வேணும்னா அவர் காலில் போய் விழுறோமல்ல, அப்போ முருகன் உதவி வேணும்னா எங்கே விழணும்? காலில் தானே விழணும். இதையெல்லாம் சம்பிரதாயமாக பழகிக்கிடுங்க. நாங்கள் கதை சொல்கிறதுக்கு இடையில் நம்முடைய இந்து சம்பிரதாயத்தை சொல்லித்தர்றோம், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சாமியை பார்த்தோம்னா கவனம் அதிகமாக எதில் இருக்கணும்? கால்களில் தான் நம்ம அதிக கவனத்தை செலுத்தணும். சேவடி வாழ்க, சேவலும் மயிலும் வாழ்க. சூரபன்மன் தான் சேவலாக இருக்கிறான். சேவலை நாம் ஏன் புகழ்கிறோம், மயிலை ஏன் புகழ்கிறோம்னா அவன் முருகனுக்கு பணி செய்கிறான்.
சேவல் முருகனுக்காக கூவுகிறது, மயில் முருகனை சுமக்கிறது. அது நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்றால், முருகனுக்கு யாரெல்லாம் பணி செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் நம்ம வணங்கணும். அந்த வணக்கத்தை சொல்லித் தருகிறது. அதை அந்த மந்திரத்தில் பார்க்கிறோம். அடியார்களெல்லாம் வாழ்க என்று அந்த மந்திரம் சொல்லுகிறது. அதாவது ஒரு பக்தி நெறியில் முதிர்ந்த நிலைன்னு ஒன்று இருக்குது. அதாவது அல்டிமேட் ஸ்டேஜ் அல்லது எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 3 விஷயத்தில் கவனம் செலுத்தணும். ஒன்று, எந்த காரணத்தை கொண்டும் கோயிலுக்கு போகிறத நிறுத்தக்கூடாது. அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருக்கலாம், ஆஞ்சநேயராக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம். கோயிலுக்கு போகிறதை எந்த சூழ்நிலையிலையும் நிறுத்தக்கூடாது. 1. 2, சமய குருமார்களோட தொடர்பில் இருக்கணும். சமய குருமார் நம்ம வீட்டில் குழந்தை நல்லா படிக்குதுன்னா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் தொடர்பில் இருக்கிறதுனால படிக்குது. நாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா யார் தொடர்பில் இருக்கணும்? குருமார்களுடைய தொடர்பில் இருக்கணும். அது 2. 3, முருகனை கும்பிடுறவங்க கூட இருக்கணும். யார் கூட? முருகனை வணங்குபவர்கள் கூட இருக்கணும். அதுக்கு தமிழில் பேர் திருக்கூட்டம். 3ஐயும் சேர்த்து தமிழில் குரு லிங்க சங்கமம்னு சொல்லுவாங்க. குரு லிங்கம்னா கோயில், சங்கமம்னா கூட்டமாக இருக்கிறவங்க. இப்போ இவங்க கூடலாம் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்னா எல்லாரும் என்ன சிந்தனையில் இருக்கிறாங்க? அப்போ நமக்கு என்ன சிந்தனை வரும்? முருகன் சிந்தனையில் வரும். ஒரு சினிமா பார்க்க போகிறோம், அங்கே எல்லாரும் முருகன் சிந்தனையில் இருப்பாங்களா? அங்கே சிந்தனை வேற. அது திருக்கூட்டம் அல்ல அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. இனி வாழ்நாள் முழுவதும் பிடிக்க வேண்டிய சம்பிரதாயங்களை நாங்கள் தமிழ்நாட்டில் 1 வருஷமாக சொல்லிக் கொடுக்குறத உங்ககிட்ட 1.5 மணி நேரம் சொல்லிக் கொடுக்குறோம். 1.5 மணி நேரத்தில் சொல்லிக் கொடுக்குறோம். புரியுதா? அதை அந்த வாழ்த்தில் பார்க்குறோம். இந்திரனும் தவம் செய்ய போயிட்டான். ஏற்கனவே ஒரு ஆள் போனான். யார்? இரணியன் போனான். இந்திரனும் கிளம்பிட்டான் தவம் செய்ய. தவம்னா என்ன? தவம் அப்படின்னா பயந்துக்கிடுறாங்க. தவம்னா வேற ஒன்றும் இல்லை. கோயில்களுக்கு செல்வது தவம். இப்போ நாம் இருக்கிறது தவத்தில் தான். தவம்னா எல்லாரும் காட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கணும், பயங்கரமாக சடை வளர்த்துருக்கணும், பயங்கரமாக தாடி வளர்த்துருக்கணும். திருவள்ளுவர் சொன்னார், மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழுத்தி விடின். வள்ளுவர் சொன்னார். என்ன அர்த்தம் தெரியுமா? நீ தாடியும் வளர்க்க வேண்டாம், நீ சடையும் வளர்க்க வேண்டாம். ஊரில் உள்ளவன் உன்னை நல்லவேன்னு சொன்னால் போதும், ரொம்ப நல்லவேன்னு சொன்னால் போதும், நீ ஒழுங்காக சாமியை கும்பிடு அப்படிங்கிறார். யார்? திருவள்ளுவர். புரியுதா? தவம்னா அவ்வளவுதான். தவம்ங்கிறத சுருக்கி சொல்லுங்க சார்னா, கோவிலுக்கு செல்வது தவம். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க, சாமியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, தவம். சிவாச்சாரியார் அவர் வேலையை செய்கிறாரு, தவம். கோயிலில் போய் ஏதோ ஒரு வேலையை செய்யுங்க, தவம். வீட்டில் பூஜை பண்ணுங்க, தவம். கொஞ்ச நேரம் தனிமையாக உட்காந்து இறைவனை நினைக்க விட மாட்டாங்க. அப்போ தான் எல்லாரும் நம்மளை ஏதோ ஒரு வேலை சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தான் ஏதோ ஒரு வேலை வரும். அதே மீறி நம்ம இறைவனுடைய சிந்தனையில் இருக்கும்படியாக பழகிக்கொள்ளணும். காதி விளை ஆடியிரு கைவீசி நடந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தேன்னு தமிழில் ஒரு பாட்டு இருக்குது. தமிழில் ஒரு பாட்டு இருக்குது, ஒரு மந்திரம். காதி விளை ஆடியிரு கைவீசி நடந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தே. என்ன அர்த்தம்னா, ஒரு வேலைக்கார பெண், கேரளாவில் நிறைய தண்ணீர் இருக்குது, உங்களுக்கு இந்த உதாரணம் புரியாது. தண்ணீரே இல்லாத ஒரு மாவட்டம். ஒரு வேலைக்கார பெண் என்ன செய்கிறான்னா, ஊருக்கு வெளியே போய் குடத்தில் தண்ணி சுமந்துட்டு வர்றான். எல்லா வீட்டு வேலைக்கார பெண்களும் அப்படி தண்ணி சுமந்துட்டு வர்றாங்க. வர்ற வழியில் அரட்டை அடிச்சுக்கிட்டே வர்றாங்க. பயங்கரமான அரட்டை. நாடகம் பார்த்தது, டிவி பார்த்தது, அதையெல்லாம் பேசிக்கிட்டே வர்றாங்க. அவங்க அந்த வேலையை செய்து பழகி அவங்க எதை பிடிக்கலை? தலைக்கு மேலே இருக்கிற குடத்தை பிடிக்கலை. இந்த வேலையை செய்து பழகிட்டாங்க. குடம் தானாக நிற்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அரட்டை அடிக்கிறாங்க, கை வீசி நடக்கிறாங்க. கவனம் எங்கே இருக்குது? கையை வீசுகிறாங்க, வாய் கண்டதெல்லாம் பேசுது. கவனம் எங்கே இருக்குது? குடத்தில் இருக்குது. நீங்கள் சமையல் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள், பஸ்ஸில் போங்க, நடந்து போங்க. பற்றி அபிராமி பட்டர் என்ற ஒரு தமிழறிஞர் சொன்னார், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை. நின்று சாமியை நினைக்கலாம், கிடந்துக்கிட்டே சாமியை நினைக்கலாம், நடந்துக்கிட்டே சாமி நினைக்கலாம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. அத யோகம். இந்த தவத்தை செய்வதற்கு இந்திரன் சென்று விட்டான். வியாழ பகவானிடத்தில் சயந்தன் கேட்குறான், குருவே,
எதற்காக இவ்வளவு பெரிய கஷ்டங்களை எல்லாம் தேவர்கள் அனுபவித்தார்கள்னு கேட்கும்போது தட்சனுடைய கதையை சொல்லி கொடுக்குறார். இப்போ தட்சன் கதை தெரிஞ்சாதான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். தட்சனுடைய கதையை சொல்லி கொடுக்குறாரு. அதாவது பிரம்மதேவர் தட்சன் என்ற ஒரு மகனை உண்டாக்கினார், பெற்றெடுக்கலை. அவர் படைப்பு கடவுள் அல்ல, தேவையான ஆமாம் படைச்சிருவார். ஒரு மகனை படைச்சிக்கிட்டாரு. அவன் அந்த தட்சனுங்கிற மகன் அவங்க அப்பாட்ட கேட்குறான், சிவபெருமானுக்கு எதுக்கு இவ்வளவு சிறப்புன்னு கேட்டான். சிவபெருமான் முருகனுக்கே அப்பா, பிறகு என்ன சிறப்பு, என்ன சொல்கிறீங்க? மூவரும் அறிகிலர் யாவர் மற்று அறிவார்னார் மாணிக்கவாசகர். சிவபெருமானுடைய பெருமை பிரம்மனுக்கு தெரியாது, திருமாலுக்கு தெரியாது, ருத்ரனுக்கு தெரியாது. அவரை விட பெரிய கடவுளுங்கிறார் யார்? மாணிக்கவாசகர். அதனால் அந்த சிவபெருமானுடைய பெருமையை எல்லாம் தட்சனுக்கு பிரம்மதேவர் சொல்லி கொடுக்கிறாரு. எல்லா கடவுளும் எல்லாவற்றையும் தருவார்கள், மோட்சத்தை தருவது சிவபெருமான். சிவபெருமான் அம்சமாக இருக்கிற முருகன். அப்படி சில கடவுள், எல்லா கடவுளும் மோட்சம் தராது. உபனிஷத்து படிச்சிருப்பீங்க நீங்கள், ஏன்னா சமஸ்கிருத பயிற்சி கேரளாவில் அதிகம். உபனிஷத் படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு உபனிஷத்து சொல்லுது, ஆகாயத்தை பாயாய் சுருட்ட முடியுமா? நம்ம படுக்கிற பாயை சுருட்டுற மாதிரி நாம், இதில் சவுண்ட் எது ப்ராப்ளம், ஆகாயத்தை பாயாய் சுருட்ட முடியும்னா சவுண்டு கம்மியாயிடும். ஆகாயத்தை பாயாய் சுருட்ட முடியுமா? முடியாது. முடியுமா முடியாதா? அதுபோல மோட்சத்தை சிவனை தவிர யாரும் தர முடியாதுன்னு சொல்லுது. தமிழில் யாராவது சொன்னால் சந்தேகப்படுவீங்க, உபனிஷத்தில் சமஸ்கிருதத்தில் இருக்குது. எனவே பிரம்மதேவன் தட்சனிடத்தில் சொல்கிறாரு, மோட்சத்தை கொடுப்பது சிவபெருமான் என்று சொல்கிறார். முருகனுடைய அருள் அல்லது சிவன் அருள் நமக்கு கிடைச்சிட்டுனா நம்ம அடையாத பொருள் கிடையாது, எல்லாவற்றையும் அடையலாம். எல்லா பொருளும் நமக்கு கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் சாமிகிட்ட மனமும் வந்து சொல்லணும். சிலர் சொல்லக்கூடாதும்பாங்க, சொல்கிறதுனால தப்பு இல்லை, சொல்கிறது தப்பு இல்லைங்க. தந்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. எது நம்முடைய கடமை? சொல்லுவது நம்முடைய கடமை. தர்றது யாருடைய விருப்பம்? இறைவனுடைய விருப்பம். அதனால் எல்லா நன்மைகளையும் கிடைக்கும். தட்சன், நீ சிவனை நோக்கி தவம் செய். தட்சனுடைய ஆசை என்னன்னா, சிவனுடைய அருள் பெற்று நாம் தேவர்களையெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும், நாம் ஒரு அரசனாக இருக்கணும். கடைசியில் உன்னுடைய ஆசை என்னன்னு கேட்டார் சிவபெருமான். சிவனை நோக்கி தவம் செய்தான் தட்சன். உன்னுடைய ஆசை என்னன்னு கேட்டார். அதாவது சக்தி அம்மை எனக்கு மகளாக வரணும், நீங்கள் எனக்கு மருமகனாக வரணும்னார். இப்படி வரம் கேட்டவங்க ரொம்ப குறைவு. சிவபெருமானை பார்த்து நீங்கள் யாராக வரணும்? எனக்கு மருமகனாக வரணும், அம்மையை மகளாக வரணும்னு கேட்டார். சிவபெருமான் சொன்னார், எல்லா வரங்களையும் உனக்கு தருகிறேன் என்று கொடுத்தார். எல்லா வரங்களையும் தருகிறேன் என்று கொடுத்தார். தட்சனுடைய மனைவி பெயர் வேதவல்லி. சிவனிடம் தவம் செய்து படைப்பாற்றலை பெருக என்று, இந்த சிவனிடம் தவம் செய்து படைப்பாற்றலை பெருக என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு தட்சன் அறிவுரை செய்தான். அவன் பிள்ளைகளை பெற்றான், தட்சன் பிள்ளைகளை பெற்றான். சிவனிடம் தவம் செய்து படைப்பாற்றலை பெருக என்று தட்சன் சொன்னார். ஆனால் நாரதர் அவங்கக்கிட்ட போய், உங்கள் அப்பா சொன்னார்னு படைப்பாற்றல் பெறுவதற்கு தவம் செய்ய வேண்டாம், மோட்சத்தை பெறுவதற்காக தவம் செய்கன்னு அறிவுரை சொன்னார். அதனால் தட்சன் பெற்ற ஆண் பிள்ளைகள் எல்லாருமே மோட்சத்துக்கு போயிட்டாங்க. அதனால் தட்சன் ஒரு முடிவுக்கு வந்தார். பயங்கரமாக ரவுஸ் பண்ணுவாங்களோ, அதனால் தட்சன் ஒரு முடிவுக்கு வந்தார், நம்ம ஆண் பிள்ளைகளை பெற்றது போதும், இனிமேல் என்ன பிள்ளைகளை பெறலாம்? பெண் குழந்தைகளை பெறலாம். அதாவது ஆசையாக பெற்ற ஆண் குழந்தைகளெல்லாம் மோட்சத்துக்கு போயிட்டாங்க. அதனால் பெண் குழந்தைகளை பெறலாம் என்று 23 பெண் குழந்தைகளை பெற்றார். யார்? தட்சன். அந்த 23 பெண்களை சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அதெல்லாம் கதையாக இருக்குது.
தத்துவமாக பார்த்தா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு நம்மகிட்ட இப்போ நேரம் இல்லை. அதுக்குள்ளே நிறைய தத்துவங்கள் இருக்குது. அதை சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுக்கும்போது என்ன செய்து கொடுத்தாருன்னா, இந்த 23 பிள்ளைகளிடத்திலையும் ஒரே மாதிரி அன்பாக இருக்கணும்னு செய்து திருமணம் செய்து கொடுத்தார். ஆனால் சந்திரன் கார்த்திகை இல்லை, நம்மளே பார்த்துக்கலாம், இது பக்கத்தில் வச்சா போதும். அந்த டேபிள் சீக்கிரம் எடுத்து வலிக்கு போகுது. கரெக்ட். மேலே வச்சுருவாங்க. போதும், இதில் இருக்கட்டும், போதும், கரெக்டாக இருக்குது. இப்படியே ஓட்டிடலாம். என்னுடைய மாணவர்கள் மொத்தம் 300 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி மாணவர்கள் இவங்கெல்லாம் வந்தது எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். 300 பேர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க இந்த மாதிரி பாடம் படிக்கிறவங்க. 23 பெண் குழந்தைகளை பெற்று சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்து எல்லா பிள்ளைகள்கிட்டையும் சமமாக அன்பாக இருக்கணும்னு சொன்னான். ஆனால் சந்திரன் 2 பெண் குழந்தைகள்கிட்ட மட்டும் ரொம்ப பாசமாக இருந்தான், கார்த்திகை இடத்துலையும் ரோஹிணி இடத்துலையும். அதனால் அந்த மற்ற பெண் குழந்தைகள் 21 பெண் குழந்தைகளும் அவங்க அப்பாட்ட போய் தட்சனிடத்தில் போய் புகார் சொன்னாங்க. இந்த கதை தெரியலைன்னா சிவபெருமான் தலையில் ஏன் சந்திரன் இருக்கிறதுங்கிறது தெரியாமல் போயிடும். இந்த கதை தெரிஞ்சாதான் அந்த கதை புரியும். அவங்க அப்பாட்ட போய் புகார் சொன்னாங்க. அப்போ தட்சன் என்ன செய்தான் என்றால் சந்திரனுக்கு சாபம் போட்டுட்டான். நீ முழுமதியாக இல்லாமல் தேஞ்சி அழிஞ்சு போன்னு சாபம் போட்டுட்டான். சந்திரன் பதறி அடித்து சிவபெருமான்கிட்ட ஓடி வர்றதுக்குள்ள ஒரே ஒரு கலை தான் மிச்சம் இருந்தது. எல்லாமே தேஞ்சி போச்சு. ஒரு நாள் மிஸ் ஆகியிருந்தான டாக்டர்கிட்ட போனால் சொல்கிறார்ல, ஒரு நாள் மிஸ் ஆனால் போய் சேர்ந்துருப்பாங்கிறார்ல, அதே மாதிரி ஒரு நாள் மிஸ் ஆனால் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். வந்து சேர்ந்தார். கொஞ்சம் பேசாமல் இருங்க எல்லாரும். வந்து சிவபெருமான்கிட்ட வந்த உடனே சிவபெருமான் சொன்னார், தட்சனுக்கு வரம் கொடுத்ததான் நான் தான். இப்போ வந்து நான் என்ன செய்ய முடியாது, சந்திரனை தட்சனுடைய வரத்தை உடைக்க முடியாது. அப்படி உடைச்சா வரம் வாங்குறவங்களுக்கெல்லாம் என்ன இல்லாமல் போயிடும், நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஒன்றே ஒன்று பண்ணுறேன், அவன் சொன்ன மாதிரி தேஞ்சிக்க, அவன் சொன்ன மாதிரி வளர்ந்துக்க. லைஃப் லாங்காக எத்தனை பிறையில் இருப்பா, லைஃப் லாங்காக ஒரே பிறையில் இருப்பா. அதுதான் சிவபெருமான் தலையில் இருக்கிற சந்திரன். வாழ்நாள் முழுவதும் 1ஆம் பிறையாகவே இருப்பாய். உனக்கு ஒரு வரம் அழிய மாட்டா. அவனுடைய வரத்தில் நான் தலையிட விரும்பலை அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுத்தார். அவ்வாறு சந்திரனுக்கு அபயம் கொடுத்து தன்னிடத்தில் சேர்த்து கொண்டார். அந்த நேரத்தில் நம்ம சினிமாவில் பார்த்த ஞாபகம் வருதா, சிவனும் பார்வதியும் சண்டையிட்டு கொள்வாங்க. அந்த இடம் இதில் வருது. அம்மை சொல்லுது, நான் இல்லைன்னா உலகம் இல்லைங்கிறாங்க. சக்தி இல்லையே சிவம், அந்த சண்டை நடக்குது. சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறான். சக்தி பெருசா சிவம் பெருசா? நீங்களாவது சொல்லுங்கள். வீட்டில் அப்பா பெரியவரா அம்மா பெரியவங்களா? எப்படி விட்டு கொடுப்பீங்க? உங்கள் கூட்டம் தான் ஓவராக இருக்குது. நான் ஆம்பளைகளுக்காக பேச முடியாது. மைனாரிட்டியாக இருக்காங்க, ஒரு 10-20 பேர் அங்கங்கே நிற்கிறாங்க. நான் உங்களுக்கு சைவ, நீங்கள் அறிவிச்சிங்கல்ல சைவ திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த அறிஞர்னு, அந்த அறிஞராக இருந்து சொல்கிறேன். சக்தி சிவன் சூரியன் மாதிரி, சக்தி சூரிய ஒளி மாதிரி. இப்போ எது பெருசுன்னு ஒரு முடிவுக்கு வருவோமா? சூரியன்லேருந்து எது வருது? ஒளி. ஒளியிலிருந்து சூரியன் வருமா? அப்போ எது பெருசு? சிவன் பெரியவன், சக்தி அந்த சிவனின் குணமாக இருப்பவன். புரியுதா? இதுதான் ஃபிலாசபி. எந்த ஒரு கதையையும் எந்த ஒரு கேள்வியும் ஃபிலாசபியை வச்சு தான் உடைக்கணும். இப்போ நான் எதன் அடிப்படையில் உடைச்சிருக்கிறேன்? தத்துவத்தை வச்சு உடைச்சிருக்கிறேன். புரியுதா? இதனால் அம்மை திடீர்னு ஏதோ ஒரு திருவிளையாடல், நான் தான் எல்லாமே திடீர்னு நம்ம வீட்டில் அம்மா எல்லாம் நான் தான் சண்டையை போடுதில்ல, அப்படி பார்வதியும் ஒரு சண்டையை போட்டாங்க. அதற்கு பிறகு 2 பேருக்கு நடந்த சண்டையில் பிரபஞ்ச இயக்கம் நின்றுட்டு சிவபெருமான் சொன்னார், என்னால் தான் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னால, எல்லாத்தையும் நடத்தினார். எல்லாம் நின்று போச்சு, எல்லா இயக்கங்களும் நின்றுச்சு, உலகமே இருண்டு போயிட்டு. அந்த இருண்ட நேரம் ஒளியான மாறின நேரம் தான் சிவராத்திரி. அதுக்கு பேர் தான் சிவராத்திரி. அந்த இருண்ட நேரம் ராத்திரி, அது ஒளியாக மாறினது தான் சிவராத்திரி. அந்த சிவராத்திரி என்பது அப்போது தோன்றியது. 11 ருத்திரர்கள் வழிபாடு செய்ததுனால சிவராத்திரி முக்கியத்துவம் பெறுகிறது. யமுனா நதிக்கரையில் சிவபெருமான் பார்த்தாரு. அதை தட்சன்
அம்மை எனக்கு மகளாக வரணும்னு சொன்னானல்ல, நீ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்ட, தட்சனுக்கு மகளாக போன்ட்டார். சிவபெருமான்கிட்ட ஒரு பழக்கம், யார் எப்போ என்ன தப்பு செய்வான்னு காத்திருக்கிறது, அவர் வேலையை முடிச்சுடுவார். யாராவது ஏதாவது தப்பு செய்வானான்னு காத்திருப்பார், அதை பயன்படுத்தி அவர் தேவையை முடிச்சுடுவார். நீ என்கிட்ட நான் தான் பெருசுன்னு அல்ல, போய் தட்சனுடைய மகளாக பெறன்ட்டார். அம்மை யமுனை நதிக்கரையில் தவம் செய்தது தட்சன் மகளாக பிறந்ததனால் தாட்சாயினி. அதனால தான் என்ன பேர், தாட்சாயினி என்ற பெயர் வந்தது. அம்மை தவம் செய்தால், சிவன் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று தவம் செய்தாள். அதேபடியே தட்சன் முறையாக தன் மகளை சிவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தாரு. திடீர்னு தட்சனுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு நான்கிற எண்ணம் வந்துட்டு, ஈகோங்கிறாங்கல்ல, அந்த ஈகோ வந்துட்டு. என்ன ஈகோன்னா, என்ன பெரிய கடவுள் சிவபெருமான், என் மருமகன் தானே அப்படின்ட்டார். என்ன சொல்லிட்டாரு, ஊருக்கு வேணால் கடவுளாக இருக்கலாம் சார், எனக்கு யார், என் மருமகன் தானே, என்னுடைய மகளை திருமணம் செய்து கொண்டவன் தானே அப்படின்ட்டார். இது சிவபெருமான் அதை கண்டுபிடிச்சிட்டார். இந்த மாதிரி தட்சன் நினைக்கிறான்னு அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு திடீர்னு அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டார். சிவபெருமான் கல்யாண வீட்டிலேருந்து திடீர்னு காணாமல் போயிட்டார், மறைந்து போய்விட்டார். அதாவது அம்மை என்ன செய்தா, மீண்டும் சிவனை நோக்கி தவம் செய்தாங்க. தட்சனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. கோபம் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணலாம் என்று சொல்லி, இதற்கு ஒரு முடிவு காணலாம் என்று சொல்லி தட்சன் என்ன செய்தான்னா, கைலை மலைக்கு வந்தான். கைலை மலைக்கு வந்தான். நான் சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னா என்ன சொல்லிட்டு வந்தான், சிவன் என்னுடைய மருமகன் தான் அப்படின்ட்டு வந்தான். மாமனரை கண்டா மருமகன் எல்லாம் எவ்வளோ பயப்படுறான் உலகத்தில். அதே மாதிரி கைலாயத்தில் மரியாதை கிடைக்கும்னு நினச்சிட்டு போனான். பூதகணங்கள் நாங்கள் சொன்னால் போதும், அது வரைக்கும் நெல்லுங்கன்ட்டாங்க. இவனுக்கு கோபமாயிடுச்சு. என்னையை தடுக்கிறீங்களா அப்படின்னு பயங்கரமான கோபப்பட்டான். நான் சொன்னால் பிரம்மதேவன் நான் சொல்கிற வேலையை செய்கிறான், எப்போ சிவபெருமானுடைய பூதகணங்களெல்லாம் என்னையை தொந்தரவு பண்ணுறீங்க என்று பயங்கரமாக சினம் கொண்டான். இது அதற்கு பிறகு அந்த கோபத்தை அடக்கி கொண்டு திரும்பி வந்துடுறான். அதற்கு பிறகு பிரம்மதேவர் ஒரு யாகம் செய்கிறாரு. அந்த யாகத்திற்கு எல்லாருக்கும் அழைப்பு வருது. சிவபெருமானுக்கு அழைப்பு வந்தது. சிவபெருமான் சொன்னார், நான் வருவதாக இல்லை, நந்தி தேவரை அனுப்பி வைக்கிறேன், எனக்கு பதிலாக நந்தி தேவர், திருநந்தி தேவர் வருவார்னார். திருநந்தி தேவர்கிட்ட சொல்லி அனுப்பினார், எனக்குரிய அவிர்வாகத்தை நீ வாங்கிட்டு வானார். அவிர்வாகம்னா சாமிக்கு கொடுக்குற, அந்த வேள்வியில் கொடுக்குற பிரசாதம். எந்த சாமிக்கு இந்த பிரசாதம்னு சொல்லி வேள்வியில் போடுவாங்க, அது அந்த சாமிக்கு போய் சேரும். அதை வாங்கிட்டு வருவதுக்கு தேவதைகள் வரும். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்த தேவதைகள் வந்து வாங்கிட்டு போவோம். அக்னியே ஸ்வாஹா அப்படின்னா அக்னி பகவான் இதை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு அதை அந்த விதித்து கொடுப்பாங்க. எனக்குரிய அவிர்வாகத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி நந்தி தேவரை சிவபெருமான் அனுப்பி வச்சார். தட்சன் தேவர்களையும் அழைச்சிருந்தான். அந்த தட்சனுக்கு யாரை பிடிக்காது, எல்லாரும் யாரை மதிக்காதீங்கன்னு சொல்கிறான், சிவனை மதிக்காதீங்கன்னு சொல்கிறான். ஆனால் சிவபெருமான் பேரில் வந்த நந்தி தேவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அதனால் அவன் நந்தி தேவரை அவமதிக்கிறான், சிவபெருமானை இகழ்ந்து பேசுகிறான். சிவபெருமான் வந்து அவருடைய தோற்றம், எலும்பு மாலை போட்டிருப்பார், சடை வளர்த்துருப்பார், இப்படியெல்லாம் அவரை கேலி செய்கிறான். அப்போ நந்தி தேவர் சொன்னார், சிவபெருமானிடத்தில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன், அவன் எதையாவது சேட்டை பண்ணால் அவனுக்கு சாபம் போட்டுட்டு வந்துடலாமான்னு கேட்டுட்டு வராமல் வந்துட்டேன், அந்த ஒரு நல்ல நேரம் நீ தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, சிவன் இல்லாமல் செய்யப்படுகின்ற வேள்வி, இனிமேல் சிவனுக்கு மதிப்பில்லாமல் செய்யப்படுகின்ற வேள்விகள் அனைத்தும் அழியும் அப்படின்ட்டார். யார்? நந்தி தேவர். அதனால தான் நம்ம வேள்விகளில் விநாயகர் வழிபாடு, சிவ வழிபாடு முடிச்சுட்டு தான் வேள்வி செய்வாங்க எல்லா வேள்வியிலையும் என்று ஒரு சாபம் போட்டார். அதே மாதிரி தட்சனே, நீ ஒரு வேள்வி செய்வாய், உன் தலை வெட்டப்படும். பின்னால் அது நடக்குது. அவன் தலையை வெட்டி அவனுக்கு என்ன தலை வைக்கிறாங்க? ஆட்டுத்தலை வைக்கிறாங்க. உன் தலை வெட்டப்படும். உன்னுடைய அழைப்பை ஏற்று உனக்கு மதிப்பு கொடுத்த தேவர்கள் எல்லாம் துன்பப்படுவார்கள் என்று யார் சாபம் போடுறா? நந்தி தேவர் சாபத்தை போட்டு கிளம்பிடுறார். வேள்வி இடையில நின்று போச்சு. அடுத்து தட்சனே ஒரு வேள்வியை செய்கிறான். என்ன சொல்லிட்டான்னா, சிவபெருமானுக்கு அழைப்பில் எல்லாருக்கும் பத்திரிக்கை வைப்பேன், யாருக்கு பத்திரிக்கை கிடையாது. சிவபெருமானுக்கு பத்திரிக்கை வச்சாதானே நந்தி தேவர் வருவார், சிவனுக்கே பத்திரிக்கை இல்லைன்ட்டான். வேள்வியை பயங்கரமாக நடத்தினான். அம்மை சண்டை போடுதில்ல, நான் எங்கே போகிறேன், எங்கள் அப்பா வேள்வி செய்கிறார் பார்க்க போகிறேன்னு
சினிமா படம் பார்த்த ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அந்த அம்மை வந்து சிவனுக்கு மதிப்பு இல்லை என்ற உடனே பயங்கரமாக தன்னுடைய தந்தையிடத்தில் சண்டை போடுறதுக்காக வர்றாங்க. அவ்வாறு அந்த தட்சனுடைய வேள்வி சிவன் இன்றி அந்த வேள்வி நடக்கிறது. தட்சன் இவ்வாறு ஒரு தவறு செய்யும்போது ததீசி என்ற முனிவர் அவனுக்கு உபதேசம் பண்ணுறாரு. அந்த ததீசி முனிவருடைய உபதேசத்தையும் அவன் கேட்கலை. அந்த இடத்துல தான் ஒரு விநாயகர் கதை, கஜமுகனை கொன்ற கதை, இந்த கதையெல்லாம் அந்த இடத்துல ஒரு விநாயகர் கதை கந்த புராணத்தில் வருகிறது. ஏன்னா என்றைக்காவது நீங்கள் படிப்பீங்க, அதுக்காக அந்த கதையை சொன்னேன். அப்போ அந்த அந்த இடத்துல வர்ற விநாயகர் எழுந்தருளிய ஊர் தான் தமிழ்நாட்டில் திருச்செங்காட்டங்குடி. திருச்செங்காட்டம் கணபதி ஈஸ்வரம்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வரலாறுலாம் கந்த புராணத்தில் இந்த இடத்துல தான் வருகிறது. ததீசி உபதேசம் செய்தார். ததீசி சொன்ன உபதேசத்தையும் தட்சன் கேட்கவில்லை. அவரும் சாபம் போட்டார், உன்னுடைய வேள்வி அழியும். ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, அதாவது நாம் வந்து எல்லாருடைய சொற்களையும் அனுசரித்து எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக எல்லாரும் வாழ முடியாது. ஆனால் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும். நாம் செய்கிறது சரியா சரியில்லையாங்கிறது தான் தேவை. நம்ம செய்கிறது எல்லாருக்கும் பிடிக்குதாங்கிறது தேவை கிடையாது. தமிழில் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் நல்லவனா வாழ முடியாது. அறம் எது, எது தர்மம், எது அதர்மம், அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இது தர்மம் செய்யலாம், இது அதர்மம் செய்யக்கூடாது. அதர்மத்தை துணிந்து யார் செய்தாலும் அந்த என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம், வள்ளுவர் சொல்லுவார். எலும்பில்லாத உயிரை வெயில் அழிக்கிற மாதிரி, சூரிய வெப்பம் அழிக்கிற மாதிரி அன்பு இல்லாதவனை தர்மம் கொண்டு விடும்பார். அதனால் எதில் கவனமாக இருக்கணும்? நேர்மை, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேர்மை தவறியவன் யார்? தட்சன். யார் தப்பு செய்கிறவன் யாருடைய உபதேசத்தையும் என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். அவனு கேட்பதற்கு மறுத்தான். அம்மைக்கும் தட்சனுக்கும் வாதம் நடந்தது. வீரபத்திரர் வந்தார் அந்த வேள்வியை அழிக்கிறதுக்கு. திருவாசகத்தில் இது விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திரனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? திருவுந்தியார். திருவாசகத்தில் திருவுந்தியார்னு ஒரு பகுதி இருக்குது. 15, 12, 13 இவங்க வரலாறு இருக்குது. இந்திரனுக்கு என்ன தண்டனை, சூரியனுக்கு என்ன தண்டனை, சந்திரனுக்கு என்ன தண்டனை, தேவர்களுக்கு என்ன தண்டனை. சூரியனுக்கு தண்டனை அவனுடைய பல்ல பிடிங்கிட்டாங்க. அப்படி அதை இந்திரன் வந்து அடி வாங்க முடியாமல் மலையில் ஏறி குயிலாக போய் உட்கார்ந்துட்டான். திருவாசகம் எடுத்து கொடுக்குறார் உடனே திருவுந்தியாருங்கிற தலைப்பில். அதாவது ஆவா திருமால் அவிபாகம் கொண்டு அன்று சாவாது இருந்தான் என்று உந்தி வர புரந்தனார்னா இந்திரன், புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மரந்தனில் ஏறினார். அடி விழுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்திரன் எதில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரான்? மரத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரான். அப்படி அந்த தண்டனையெல்லாம் சொல்லப்பட்டதை பார்த்தோம். அதனால் தட்சனுடைய வேள்வி அளிக்க வீரபத்திரர் வந்தார். வேள்வி அழிந்தது. தட்சனுடைய தலை வெட்டப்பட்டது. அவனுக்கு மீண்டும் சிவபெருமானால் ஆட்டுத்தலை வழங்கப்பட்டது. இவ்வாறு அந்த வேள்வி கதையை சொல்லி முடிக்கிறாரு. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், வள்ளி திருமணத்துக்கிட்ட வந்துட்டோம். இதையெல்லாம் சொல்லாமல் வள்ளி திருமணம் சொல்லக்கூடாது, அது சம்பிரதாயத்துக்கு மாறானது. அந்த அம்மை தட்சனிடம் வாதம் செய்தால் பிரம்மன் தட்சனுக்கு உபதேசம் செய்தார். அந்த இடத்துல தான் அடிமுடி தேடிய கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பிரம்மன் நான் பெரிய கடவுள் என்றார், திருமால் நான் பெரிய கடவுள் என்றார். 2 பேருக்கும் ஒரு போட்டி. சிவபெருமான் அண்ணாமலை ஜோதியா நிற்கிறாரு. நீங்கள் அடியை தேடி போங்க. திருமால் முடியை தேடி போனது யார்? பிரம்மதேவன். யார் அடியை யார் பார்க்குறாரோ முடியை யார் பார்க்குறாரோ அவர் பெரிய கடவுள். நாங்கள் 2 பேருமே என்ன செய்யலை, பார்க்க முடியலை. அந்த கதை இதில் சொல்லப்பட்டு சிவபெருமான் இவ்வளவு பெருமை உடையவராக இருக்கிறாரு, அந்த சிவபெருமானுக்கு எதிரான வேலைகளெல்லாம் இப்படி செஞ்சிட்டியே என்று தட்சனுக்கு உபதேசம் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு மனம் தெரிந்து தட்சன் சிவபூஜை செய்கிறான். இந்த கதை ஒரு செய்தியை சொல்லுது. நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசுகிறோம். நாங்களும் நிறைய கற்றுக்கிடுவோம்ல. அதில் இந்த சொற்பொழிவில் நான் இப்போ கற்றுக்கிட்டது, கடைசியில் எல்லாருமே தவம் செஞ்ச போயிடுறாங்க, எல்லாருமே பூஜை செய்ய போயிடுறாங்க. என்றைக்கே ஒரு நாள் தவம் செய்கிறதுக்கு, என்றைக்கே ஒரு நாள் பூஜை பண்ணுறதுக்கு எப்போவே பண்ணலாம், இப்போவே பண்ணலாம் என்பது தான் இந்த புராணம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த இடத்துல முசுகுந்தர் இடத்துல முருக பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய
விரதங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சஷ்டி விரதம், வெள்ளிக்கிழமை விரதம். நாம் பொதுவாக செவ்வாய் சொல்கிறோம். செவ்வாய் விரதம் முதன்மை பெற்றது திருச்செந்தூரால் மட்டும். ஆனால் முருக பக்தர்களுக்கு எந்த கிழமையும் உண்டு, வெள்ளிக்கிழமை விரதமும் உண்டு. இந்த பகுதியில் பழனி பக்கம், உடுமலை பக்கத்தில் உள்ளவங்க தான் செவ்வாய் முருகனை ரொம்ப இணைக்கிறாங்க. நாங்கள்லாம் திருச்செந்தூருக்கு பக்கத்தில், நான் அந்த வயசில் இருக்கும்போதே திருச்செந்தூருக்கு எங்கள் அப்பா என்னை சுமந்தே கூப்பிட்டு போயிருக்கிறார், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு. எங்கள் பகுதியில் திருச்செந்தூருக்கு வெள்ளிக்கிழமை தான் சொல்லுவாங்க. எந்த கிழமை தான் இதில் கந்த புராணத்தில் முருக பக்தர்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்குது. யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறாரோ அவர் ஆட்சி செய்பவராக இருப்பாராம். ஒன்றும் முடியல, ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டுக்காவது வரலாம், ஒரு இதை ஆட்சி செய்பவராக இருப்பாராம். கார்த்திகை விரதம் இருப்பவருக்கு முருகனுடைய அருளால் ஞானம் வரும். என்ன வரணும்? அறிவு, நிறைய அறிவு வரும். ஐப்பசி மாத விரதம், இதெல்லாம் கந்த புராணத்தில். இந்த விரதங்கள் பற்றி சந்தேகம் வந்ததுன்னா கந்த புராணத்தை எடுத்து படிங்க. வெள்ளிக்கிழமை விரதம், கார்த்திகை விரதம், ஐப்பசி விரதம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. செவ்வாயை நாம் முதன்மை பற்றி எடுத்தது, அது வியாழ பகவான் திருச்செந்தூரில் இருந்ததுனால நம்ம எதை முதன்மைப்படுத்திக்கிட்டோம்? செவ்வாயை முதன்மைப்படுத்தி கொண்டோம். ஜாதக ரீதியாக தான் செவ்வாய் முதன்மையை தவிர விரத ரீதியாக எது முதன்மை கிடையாது. செவ்வாய் முதன்மை கிடையாது, வெள்ளிக்கிழமை தான் முதன்மையானது. அந்த முசுகுந்தரும் விரதம் இருந்தார், முருகர் காட்சி கொடுத்தார். அந்த இந்திரனுக்கும் முசுகுந்தருக்கும் தொடர்பு ஏற்பட்டது. இந்திரன் ஒரு அசுரனை கொல்லுவதற்கு முசுகுந்தருங்க உதவி பண்ணார். தேவலோகத்தில் தொந்தரவு பண்ண அசுரனை கொல்ல நம்ம கரூரிலிருந்து முசுகுந்தன் என்ற அரசன் போயிருக்கிறான், சிவன் அருள் பெற்ற அரசன். அவன் இந்திரன் சோமாஸ்கந்தரை வைத்து வழிபடுறதை பார்க்கிறார். உனக்கு இந்த சோமாஸ்கந்தர்னா யாருன்னா சிவன், அம்மை, முருகர் 3 பேரே இருப்பாங்க. நீல நிறத்தில் அம்மை, இரவு போல் அம்மை, பகல் போல் சூரியன், மாலை போல் முருகன். என்கிட்ட ஐயா கேட்டாங்க, இந்த கோயிலுக்கு அந்த பக்கம் அந்த ஐயா பேர் மறந்துட்டு, அவர் கேட்டார், மாலையில் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடத்தலாமான்னு கேட்டார். மாலை தான் சரியான நேரம், நீங்கள் தான் சரியான நேரத்தில் நடத்துகிறீங்க. ஏன்னா சைவ சித்தாந்தப்படி இரவு அம்மைக்குரியது, பகல் சிவனுக்குரியது, மாலை முருகனுக்குரியது. மாலை நேரம்தான் முருகனுக்குரியது. ஐயா என்கிட்ட கேட்டார், எங்கள் ஏரியாவில் சில பகுதிகளில் காலையில் பண்ணுறாங்க, தப்பு இல்லை. சில பகுதிகளில் இரவில் பண்ணுறாங்க, தப்பு இல்லை. நாங்கள் மாலையில் பண்ணுறோம். சிறப்பு எதற்கு தான்? மாலையில் செய்வதற்கு தான். அதனால் இந்த முசுகுந்தர் கேட்டார், இந்த சோமாஸ்கந்தரை எனக்கு தாங்கன்னு கேட்டார். இந்திரன் சொன்னால், இது யார் வழிபட்டது? எனக்கு தந்தது திருமால், நான் அவர்கிட்ட வாங்கி வச்சிருக்கிறேன். இவருடைய இந்த முசுகுந்தருடைய முருகபக்தி, சிவபக்தியை பார்க்கறதுக்காக அவன் என்ன செய்தான்னா, இந்த ஒரு சோமாஸ்கந்தர் போக இன்னும் ஒரு 6 சோமாஸ்கந்தரை உருவாக்கினான். மொத்தம் 7 ஆயிற்று. இதில் எது உண்மையான சோமாஸ்கந்தர் முதல்ல இருந்ததுன்னு கண்டுபிடிக்க சொன்னான். இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சார். முசுகுந்தர் 7ஐயும் கையில் கொடுத்துட்டான். அந்த 7 உருவங்களையும் கொண்டு தமிழ்நாட்டில் அவர் வைக்கிறார். அதுதான் சப்தஸ்தான தலங்கள். நாங்கள் போயிருக்கோம், அதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க நெட்டில் அடிச்சிங்கன்னா வரும். வாழ்க்கையில் ஒரு தடவை அப்படி கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்க. இங்கே இருந்து உங்கள் ஊரில் தான் எல்லா மரஞ்செடிகளெல்லாம் பசுமையாக இருக்குது. குருவாயூரப்பன் இங்கே தான் இருக்கிறாரு, ஐயப்பன், எல்லா சாமியும் இங்கே வச்சுக்கிட்டு நாங்கள் தான் இங்கே வர வேண்டியிருக்குது. நீங்கள் அங்கே வரமாட்டேங்கிறீங்க. ஒரு தடவை வாங்க எல்லாரும், புரியுதா? அதனால் அந்த முசுகுந்தர் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் கொண்டு நிறுவினார். இப்போ நம்ம வள்ளி கதைக்கு வந்துட்டோம், வள்ளி திருமண கதைக்கு நாம் வந்துட்டோம். சரியா? வள்ளி திருமணப்படலம் தொண்டை நாடு என்ற நாட்டில் தான் வள்ளி பிறக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சோழ நாடுனா கும்பகோணம் பக்கம், சேர நாடுனா கேரளாவே என்னது தான், சேர நாடு தான். கேரளம், நாகர்கோயில், இந்த பகுதிகளெல்லாம் சேர நாடு. அந்த சேர நாட்டிலிருந்து தமிழறிஞர்களே நிறைய பேர் அங்கே இருந்திருக்காங்க. நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்தை எழுதினவரே எந்த நாட்டுக்காரர் தான்? சேர நாட்டுக்காரர் தான். மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை சேர நாட்டுக்காரர் தான். இது சேர நாடு, கும்பகோணம் சோழ நாடு, மதுரை பக்கம் பாண்டிய நாடு, தொண்டை நாடுங்கிறது மெட்ராஸ் பக்கம். மெட்ராஸ் ஏரியாலாம் தொண்டை நாடு. அந்த தொண்டை நாட்டில் மேற்பாடின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு மலை, வள்ளி மலை,
அங்கே ஒரு சிற்றூர் அப்படின்னு ஒரு ஊர், அந்த சிற்றூர் தான் சித்தூர்னு மாறும். சித்தூர்னு சொல்கிறாங்கல்ல, அது முதல்ல சுத்தமான தமிழில் சிற்றூர், சுமால் வில்லேஜ்னு அர்த்தம். அது வேறு பொருளில் மாறிடுது சிற்றூர். சித்தூர் என்ற ஊர் அதுவே வள்ளி பிறந்த ஊர், அதுதான் வள்ளி பிறந்த ஊர். அங்கே ஒரு வேடர் தலைவன் இருந்தான், அவனுடைய பெயர் நம்பி. அவன் முன்னால் நிறைய தவம் செஞ்சிருந்தான். அதாவது நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, முன்னால் தவம் செய்யாமல் ஒருவர் எந்த சாமிக்கும் பக்தராக வர முடியாது. அதற்கு மேலை தவம்னு சொல்லுவாங்க. மேலைனா முற்பிறவின்னு அர்த்தம். 3 வயதில் ஞானசம்பந்தர் சீகாழிங்கிற ஊரில் அம்மையிடத்தில் ஞானப்பால் குடிக்கிறார் 3 வயசில். அதை சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்கிறாரு, சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை மாற்றிய பாங்கில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர்கிறார். எத்தனை வயசில்? 3 வயசில். என்ன தவம்? நீங்கள் தவம்னா என்ன சொல்கிறீங்க? கையில் கமண்டலத்தை வச்சுக்கிட்டு ஒரு தண்டம் வச்சுக்கிட்டு தாடி வைத்து இப்படி உட்கார்ந்து செய்தால் தவம்ங்கிறீங்க. ஆனால் ஞானசம்பந்தர் எத்தனை வயசில் தவம் செஞ்சாராம்? அப்போ சைவ சித்தாந்தம் கேட்டது 3 வயசில் என்னையா தவம் செஞ்சாருன்னு கேட்டது. இந்த பிறவியில் இல்லை, முன்பிறவியில் செய்திருக்கிறார். நீங்களும் சரி நானும் சரி முற்பிறவி தவம் செய்யாமல் இந்த அரங்கத்துக்கு வர முடியாது, மறந்துடாதீங்க. நீங்கள் வேணால் வீட்டில் போக சொன்னாங்க வந்தேன், வழக்கமாக வருவேனுங்க அதனால் வந்தேன், இல்லை எங்கள் குலதெய்வங்க வந்தேன்னு எத்தனை காரணம் வேணாலும் சொல்லலாம். இதுக்கு வருவதற்கு பிளான் போட்டு எத்தனை பேர் வர முடியலன்னு கண்டுபிடிங்க, அது பிறகு தான் உங்களுக்கு உண்மை தெரியும். இதற்கு வருவதற்கு திட்டமிட்டு எத்தனை பேருக்கு வர முடியாமல் போனதுங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா தான் நாம் அங்கே வந்தது என்னதுன்னு தெரியும், முற்பிறவியில் செய்த தவம் என்று நமக்கு தெரியும். அதனால் நம்பி வள்ளியை மகளாக பெறுவதற்கு முன்பு தவம் செஞ்சிருந்தான். தலைமுறை அவன் மொத்தம் தலைமுறை தவம் செய்யலையாம். அவங்க அம்மா வழியில் 10 தலைமுறை தவம் செஞ்சுருக்காங்க. அம்மா குடும்பம், அம்மாவுக்கு அம்மா குடும்பம், அப்படி 10 ஜென்ரேஷன், 10 ஜென்ரேஷன். அவங்க ஃபாதர் வழியில் ஒரு 10 ஜென்ரேஷன், இவர் தலைமுறை ஒரு ஜென்ரேஷன், 21 ஜென்ரேஷன், 21 தலைமுறை யாரை கும்பிட்டுருக்காங்க? முருகனை சிவனை வணங்கினதுனால அவங்க வீட்டில் யார் பிறந்தா? வள்ளி மகளாக வந்தார். புரியுதா? அதனால் அந்த முருகன் அவங்க தவம் செய்ததுனால அவர் முருகனிடத்தில் மகள் வரம் கேட்டார். இந்த இடத்துல ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்திருந்தது. கண்வ முனிவர்னு ஒரு முனிவர், அவர் அவருடைய சாபத்தினால திருமால் சிவமுனி என்ற முனிவராக பிறந்தார். மகாலட்சுமி மானாக பிறந்தது. உபயந்திரன் நம்பி என்ற வேடனாக பிறந்தார். அந்த முனிவர் மலையில் தவம் செய்கிறாரு. ஒரு மலையில் தவம் செஞ்சிட்டு இருக்கிறார். கண்வ முனிவர் சாபத்தினால திருமால் சிவமுனியாக வந்தார், மகாலட்சுமி மானா வந்தாங்க, உபயந்திரன் நம்பியாக வந்தான், வேடர் தலைவனாக வந்தான். அந்த மலையில் உட்கார்ந்து முனிவர் தவம் செஞ்சிட்டு இருந்தார். மகாலட்சுமி மானா வந்தாங்க. மகாலட்சுமி மானாக அவங்க தான் அங்கே அந்த யாரை பெற்றெடுக்கிறாங்க? வள்ளியை பெற்றெடுக்கிறாங்க. குழந்தை பிறந்தது. அந்த வள்ளிக்கிழங்கு தோன்ற இடத்துல, மரவள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த இடத்துல, கப்பக்கிழங்குன்னு சொல்கிறாங்க. இங்கே நெல்லை மாவட்டத்தில் ஏழக்கிழங்கு அப்படிம்பாங்க. அதாவது அதனுடைய இலையை நீங்கள் எண்ணினீங்கன்னா 7 பீஸ் இருக்கும். அதனுடைய அந்த கிழங்கினுடைய இலையை எண்ணா எத்தனை பீஸ் இருக்கும்? அதனால் ஏழக்கிழங்கும்பாங்க எங்கள் கிராமங்களில். திருநெல்வேலியில் கப்பக்கிழங்குங்கிறாங்க, வள்ளிக்கிழங்குங்கிறாங்க, எல்லாம் ஒன்று தான். சக்கரவள்ளி கிழங்கு வேறு. அந்த வள்ளிக்கிழங்கு தோண்டின பள்ளத்தில் யார் இந்த குழந்தை பிறந்து கிடக்கிறது? யார் பிறந்து கிடக்கிறா? வள்ளி பிறந்திருக்கிறாங்க. மான் குழந்தையை, லட்சுமி தானே மானா வந்திருக்காங்க, குழந்தையை பெற்றுட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டாங்க. நம்பி குழந்தையை எடுக்கிறார். நம்பி தான் அந்த குழந்தையை கண்டுபிடிச்சி எடுக்கிறார். வேடர் தலைவன் அந்த குழந்தையை பார்க்கிறான்னு எடுக்கிறாரு. அவனுடைய மனைவி பேர் கொடிச்சி. வேடர்குல பெண்கள் பேரெல்லாம் இப்படி தான் இருக்கும். கொடிச்சி அவனுடைய மனைவி பேர். கொடிச்சிக்கிட்ட கொண்டு கொடுக்குறான். குழந்தையை நல்லா தாளாட்டி பாராட்டி சீராட்டி என்ன செய்கிறாங்க? வளர்க்குறாங்க. என் மகனை நான் வளர்க்கும்போது நான் ரொம்ப என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் பிஸியாக இருந்தேன்.
பேத்தி வளரும்போது தான் ஒரு குழந்தை எப்படி வளருதுன்னே எனக்கு தெரியுது. நான் என் கையால் என்னுடைய பேத்திக்கு என்னுடைய மகனுக்கு ஒரு பொம்மை கூட வாங்கி கொடுக்கல. ஆனால் பேத்தி டெய்லி ஏதாவது பொம்மை கேட்குது. இப்போ கேரளாவுக்கு நான் வாரேன்னு சொல்லிச்சுது. பொம்மை வாங்கி தர்றாருன்னு தான் சொல்லு வாரேங்குது. 2.5 வயசு 3.25 வயசு. நான் ஒரு நாள் ஒரு ஹெலிகாப்டர் வாங்கித்தான்னு கேட்டுச்சு. ரிமோட்டில் இயங்குற 2000 ரூபாய்க்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தேன் ரிமோட்டில் இயங்குறதுக்கு. 2 வயசு பிள்ளைக்கு எதுக்கு 2000 ரூபா ஹெலிகாப்டர்னு கேட்டான். நானும் இவர் தான் போய் வாங்கினேன். நான் சொன்னேன், நீ 10 வயசில் எதுக்கு பைக் ஓட்டினேன்னு கேட்டேன். அவன் மக விளையாடுறதை அவனால் ஏற்க முடியல, என் பேத்தி விளையாடுறதை என்னால் ஏற்க முடியுது. இதெல்லாம் சைக்காலஜி, உங்கள் குடும்பங்களில் வாட்ச் பண்ணால் தெரியும். அவன் 10 வயசில் பைக் ஓட்டுவானா, அவன் பிள்ளை 2 வயசில் ஹெலிகாப்டர் ரிமோட்டு வச்சு விளையாடக்கூடாதான். அதையெல்லாம் அவங்ககிட்ட வாதாடி வாங்கி கொடுப்பேன். அந்த குழந்தையை வளர்க்குறாங்க. பிறகு நல்லா வளர்ந்த பிறகு திணைப்புணம் காக்கிறதும்பாங்க. அதாவது கிராமங்களில் மக்காச்சோளம், சோளம், கதிர் இதையெல்லாம் பயிரிட்டால் பறவைகள் அதை சாப்பிட்றதுக்காக வரும். அதை விரட்டுவதற்கு ஒரு ஆள் நியமிப்பாங்க. சைவ சித்தாந்தம் அதை ஒரு ஃபிலாசபியாக சொல்லுது. கதிர் என்பது இறைவனுடைய அருள். நான் அதையுமே ஃபிலாசபியாக ஆக்கி உங்களுக்கு சொல்கிறேன். திணைப்புணம் காத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பயிரில் வர்ற கதிர் இறைவனுடைய அருள். அதை பறவைகள் தின்றோம். அந்த பறவைகள் என்னது தெரியுமா? நம்முடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி. இறைவனிடத்தில் நாம் வாங்குகிற அருளை நம்மக்கிட்ட இருக்கிற 5 பறவைகள் கெடுத்துரும். ஒரு பறவை நம்முடைய உடம்பு ஒன்றுக்கு ஆசைப்படும், வாய் ஒன்றுக்கு ஆசைப்படும், கண் ஒன்றுக்கு ஆசைப்படும், மூக்கு ஒன்றுக்கு ஆசைப்படும், காது ஒன்றுக்கு ஆசைப்படும். காதில் 24 ஹவர் ஹெட்ஃபோனோட தானே நம்ம பசங்க சுற்றுறானுவ. பசங்க பிள்ளைகள் எல்லாமே காதில் எப்போ என்ன இருக்குது? ஹெட்ஃபோனோட தான் இருக்கிறான். ஹெட்ஃபோன் வைக்கிறதுக்கு தான் சாமி காது படைச்சார்னா காதை வேறு மாதிரி படைச்சிருப்பார். சூரபன்மன் காது மாதிரி வச்சு விட்டுருப்பார். முதல்ல தெரியாமல் போச்சு அவருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆசைப்பட்டு இறைவன் அருள்ங்கிறத இந்த 5 பறவைகள் பிடுங்கிட்டு போயிடுது. இதுதான் திணைப்புணங்காவல். அந்த திணைப்புணம் காக்கிறவங்க கல்லை வீசுவாங்க. அந்த கல் என்னது தெரியுமா? இறைவனுடைய அருளை 5 கெடுக்கும். இறைவனுடைய நாமந்தான் கல். சரவணபவ, ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே இருந்தால் 5 என்ற பறவை இறைவன் அருள் என்ற பழத்தை சாப்பிடாது, அருள் என்ற கதிரை சாப்பிடாது. இது தத்துவம். அது வள்ளி அந்த திணைப்புணத்தை காப்பாற்றினாங்க. மாணிக்கத்தை கொண்டு இதுக்கு காவல் வச்ச மாதிரி வள்ளியை வச்சிருக்கிறாங்கன்னு கச்சியப்பர் சொல்கிறாரு. அதாவது பறவைகளை எல்லாம் விரட்டுறாள். பூவைகள்னா பறவைகள். ஓலம்னா நீங்கள் எல்லாம் போங்கன்னு கத்துறார். நானாலும் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். மக்காச்சோளம், திணை பயிரிட மாட்டாங்க திருநெல்வேலியில் பெருசாக. மக்காச்சோளம், சோளம், கம்பு அதுக்கெல்லாம் நாங்களே பரன் போட்டு அதையெல்லாம் விரட்டியிருக்கிறோம். அதனால் எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. அந்த சீசனில் மட்டும் தூக்கணாங்குருவி கூடு கட்டும். அந்த சீசனில் மட்டும் கட்டும். மற்ற சீசனில் தூக்கணாங்குருவி வராது. அதெல்லாம் பார்த்துக்கிறோம் சின்ன வயசில். இவள் என்ன செய்கிறான்னா, கிளியை விரட்டுறா. எல்லா பறவைகளையும் வள்ளி விரட்டுகிறாள். வள்ளி விரட்டுறதுக்கு 100 பறவை வந்தது. வள்ளி விரட்டின பிறகு 200 பறவை வருது. கச்சியப்பர் சொல்கிறாரு, வள்ளியுடைய குரல் அவ்வளோ இனிமையாக இருக்குதான். போலீஸ்காரர் நம்மளை விரட்டணும்னா, அன்புடைய நண்பர்களே, தோழர்களே அப்படி சொல்லி விளையாட்ட முடியுமா? போலீஸ்காரர் நம்மளை ஒரு கூட்டத்திலேருந்து போலீஸ் நம்மளை விரட்டணும்னா கடுமையான வார்த்தை சொல்லணும் இல்லை. அப்போ தானே நம்ம அந்த இடத்த விட்டு போவோம். வள்ளி சொல்கிறது ரொம்ப அன்பாக இருக்கா. குரல் இனிமையாக இருக்குன்னு உடனே 100 பறவை எத்தனை பறவை ஆகி போச்சு? வள்ளியுடைய அந்த குரல் இனிமையை கச்சியப்பர் அப்படி சொல்கிறார். என்று விரட்டினால் முருகர் வந்துட்டார். ஒரு இளம் வீரன் உருவத்தில் வர்றாரு. வீர கடல் அணிஞ்சிருக்கிறார். வீரனாக வர்றார். அந்த காட்டுக்குள்ளே, வள்ளி இருக்கிற காட்டுக்குள்ளே வீர கடல் அணிந்து வர்றாரு. அந்த முருகனுக்கு ஒரு தனிச்சிறப்பு. நம்ம சிவபெருமான இளைஞனாக பார்க்க முடியாது. சிவபெருமான ஒரு குறிப்பிட்ட தோற்றத்தில் தான் வச்சுருக்கிறோம். ஆனால் முருகனை குழந்தையாக பார்க்கலாம். யாராக பார்க்கலாம்? வாலிபனாகவும் பார்க்கலாம். முருகனுக்கு ஒரு தனிச்சிறப்பு. வீர கடல் அணிந்து வில் அம்பெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. வேல் கொண்டு வரல, வில் அம்போடு வர்ற. ஏன்னா வேல் எதோட முடிஞ்சது? சூரபன்மனோட முடிஞ்சது. அதுக்கு ஒரு வேல் வச்சிருக்கிறாரு. அதை ஆயுதமாக அவர் பயன்படுத்தலை. திருத்தணியிலிருந்து வர்றார், மறந்துடாதீங்க. வள்ளியை கல்யாணம் பண்ண எந்த ஊர்லேருந்து வந்தார்? திருத்தணியிலிருந்து.
தெய்வானையை கல்யாணம் பண்ணுறதுக்கு கைலாயத்திலேருந்து வந்தார். திருச்செந்தூர்லேருந்து கைலாயம் போயிட்டு கைலாயத்திலேருந்து வந்தார். வள்ளியை கல்யாணம் பண்ண திருத்தணியிலேருந்து வந்தார். அதாவது அந்த வள்ளி திணைப்புணம் காக்கிற இடத்துக்கு வந்துட்டார். நீ ஒரு தெய்வம் மாதிரி, உன்னை கொண்டு போய் இந்த திணைப்புணம் காவலுக்கு வச்சிருக்கிறாங்க என்று வள்ளிக்கிட்ட பேசுகிறாரு. வள்ளிக்கு இதெல்லாம் பிடிக்கலை. ஒரு வயது பையன் நம்மகிட்ட இப்படி வந்து முருகன்னு தெரில. வள்ளி பதிலே சொல்லலை, எந்த பதிலும் சொல்லலை. அதுக்கு பிறகு முருகர் பேசுகிறாரு. அப்போவும் யார் பேசலை, வள்ளி வாயே திறக்கலை. அந்த இடத்துல ஒரு கலாச்சாரம், நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை அதில் வைக்கிற, தேவையில்லாமல் ஒரு பெண் பேச மாட்டாளுங்கிறத வைக்கிறார். பெரிய புராணத்தில் ஒரு இடம், அந்த ஞானசம்பந்தர் காலத்தில் உண்மையில் நடந்தது. ஒரு பெண் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஒரு ஆடவனை அழைத்து கொண்டு ஒரு கோயில் மண்டபத்தில் வந்து தங்குறான். திருமருகல் தானே, திருமருகல்ங்கிற ஊரில் திருமருகல். இரவில் தங்கியிருந்த இடத்துல அவன் பாம்பு கடித்து இறந்துடுறான். திருமருகல்ங்கிற ஊரில். இது நம்முடைய இந்திய கலாச்சாரம், தமிழர் கலாச்சாரம் மட்டும், கேரள கலாச்சாரம், எல்லா கலாச்சாரமும் தான். காலையில் எந்திரிச்சு காலையில் இது அவள் கடந்து மருந்துகளெல்லாம் பார்க்குறாங்க, ஒன்றும் சரியாகலை. நம்மளை மாதிரி போகிறவங்கெல்லாம் கையை பிடிச்சி பார்க்குறாங்க, உடம்பை புரட்டி பார்க்குறாங்க, திருப்பி பார்க்குறாங்க, பாம்பு எங்கே கடிச்சுன்னு பார்க்குறாங்க. இவன் அழுன்னு அழுறாளை தவிர அவனை தொடமாட்டேங்கிறான். ஏமா அவனை தொட்டு பாருமா, நீ தானே கூப்பிட்டு வந்தான்னு சொல்கிறாங்க. சேக்கிழார் சொன்னார், வாழறவு தீண்டவும் தான் தீண்டகில்லால். பாம்பு அவனை தொட்டுச்சு சார், ஆனால் இவ தொடமாட்டேங்கிறான். ஏமா நீ தொடமாட்டுக்கிறான்னு கேட்டாங்க. இன்னும் கல்யாணம் ஆகலை, தொடக்கூடாதுன்ட்டான். உயிரில்லாத உடம்பை கூட திருமணமாகவில்லை என்றால் தொடக்கூடாது. இது இந்திய கல்ச்சர். எங்கே வச்சார் சேக்கிழார்? பெரிய புராணத்தில் கொண்டு வந்து வச்சார். வள்ளி வாய் திறக்கலை, நான் பேசவே மாட்டேன்ட்டான். முருகர் சொன்னார், ஏமா கொஞ்சம் பேசுமா. முருகருக்கு எதுக்கு இந்த வேலை? முருகன் என்ற கடவுள் ஒரு உயிரை பிடிக்க இப்படி வருவார்னு அர்த்தம். முருகன் வள்ளியை காதல் பண்ணுறதுக்காக வந்தார்னு அர்த்தம் இல்லை. கடவுள் ஒரு உயிரை இப்படி தான் பிடிக்கிறதுக்காக வருவார். என்னை பார்த்து பேசினார், சிரி என்றார், பார் என்றார், இல்லைன்னா நான் ஏங்குவேங்கிறார். நீங்கள் பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார்னு ஒருத்தருடைய வரலாறு இருக்குது. அவருடைய வரலாறு தான் நம்முடைய திருவஞ்சைக்களம் சேரமான் பெருமாள் நாயனாரோட. பெரிய புராணத்தில் நம்முடைய கேரள மண்ணையும் தமிழ் மண்ணையும் இணைச்சி கொடுத்த பெருமை யாருக்கு உண்டு? சேரமான் பெருமாள் நாயனாருக்கு உண்டு. 7ஆம் திருமுறையில் தேவாரத்தை கொண்டு வந்தவர் சேரமான் பெருமாள் நாயனார். அதில் தான் பெரிய புராணத்தை கேரளத்தையும் தமிழத்தையும் இணைச்சி பாடினான். அந்த சேரமான் பெருமாள் நாயனார் புராணத்தில் அந்த சுந்தரர் என்ற ஒரு நாயனாருடைய வரலாறு நமக்கு இருக்குது. அவரை சிவபெருமான் நீங்கள் பூமியில் போய் பிறக்கணும்னார். அப்போ சுந்தரர் சொன்னார், மண்ணில் பிறந்த எல்லாருமே மயங்குறாங்க, கைலாயத்திலேருந்து போனாலும் நானும் மயங்குவேன். சரியான நேரத்தில் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றணும், இல்லைன்னா நான் காசு வீடு சொத்து சுகம்னு கடவுளை மறந்துடுவேன் அப்படின்னாரு. நீங்கள் போங்க, நான் வாரேனார். இவருக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு கரெக்டாக வந்தார். யார்? சிவபெருமான். கல்யாணம் நடக்கிற அன்றைக்கு கரெக்டாக வந்தார். வந்து இந்த மாதிரி உன்னை தடுத்தாழ்வதற்காக நான் வந்தேன்னு சொல்லும்போது சிவனை பார்த்து சுந்தரர் கேட்குறாரு, நீ பித்தனோ என்று கேட்குறார். சுந்தரரை பிடிக்கிறதுக்கு ஓடுன்னு ஓடுறாரு சிவபெருமான். சுந்தரர் தப்பிச்சு ஓடுறார். இந்த கதைகளெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம் கடவுளை விரும்பலைனாலும் கடவுள் நம்மளை விரும்புவார். நாம் கடவுளை தேடி போகலனாலும் முருகர் நம்மை தேடி வருவார். அதுதான் வள்ளி தெய்வான கதை, அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கதை. அந்த சுந்தரர் சிவனை பார்த்து, நீ பித்தனோ, பித்தனா பைத்தியம்னு அர்த்தம், பித்தனோன்னார். அதற்கு சுந்தரர் சொன்னார், இந்த சிவபெருமான் சொன்னார், என்னை பித்தனுமாக பேயனுமாக, என்னை பேயன் வேணாலும் வச்சுக்க. அதனால தான் சுந்தரர் முதல் தேவாரம் பாடும்போது பித்தா பிறைசூடின்னு ஆரம்பித்ததுக்கு அதான் காரணம். சிவபெருமானை பித்தன்னு சொன்னதுனால. கடவுளை நம்மளை யாராவது பைத்தியன்னு சொன்னால் எவ்வளோ கோபம் வரும், போலீஸில் கேஸ் கொடுத்துருவோம். சிவபெருமானை பார்த்து சுந்தர் பைத்தியம்னாரு. சொன்னது மட்டும் இல்லை, நான் தமிழில் ஒன்றை பாட போகிறேன், முதல் வரி நீ எடுத்து கொடுன்னு கேட்டதுக்கு பித்தான்னு எடுத்து கொடுத்தார். அதே தான் இங்கேயும் நடந்தது. வள்ளி இடத்துல போய் நான் உனக்காக மயங்குகிறேன், உருகுகிறேன், ஏங்குகிறேன். வள்ளிக்கிட்ட சொல்கிறாரு, நீ எனக்காக மனசு இறங்கி வரலன்னா
உனக்கு பழி வருங்கிறார். நான் வேறு மாதிரி சொல்கிறேனே, முருகர் நம்மை ஆட்கொள்ளலைன்னா மாணிக்கவாசகர் இப்படி சொல்கிறாரு, உனக்கு பழி வருங்கிறாரு. முருகர் நம்மை ஏற்றுக்கொள்ளலைன்னா முருகருக்கு தான் கெட்ட பேர் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் சாமி யாரை பிடிக்கிறார்? நம்மளையெல்லாம் ஒவ்வொரு உயிராக இறைவன் நம்மளை பிடிக்கிறார். பழி வருங்கிறார், உருகிறாரு. அந்த நேரம் பார்த்து வள்ளியினுடைய அப்பா வந்துட்டார், வேங்கை மரமாக மாறி நின்றுக்கிட்டார். நேற்று சூரன் என்ன மரமாக நின்னான்? மாமரமாக நின்றான். வேங்கை மரமாக மாறி நின்னார். அதனுடைய அடிப்பகுதி வேதம், அதனுடைய மத்திய பகுதி ஆகமம், அதனுடைய மேல் பகுதி கலைகள். இப்போ நம்முடைய இந்திய சம்பிரதாயத்தில் வேதம் எல்லாருக்கும் தெரியும். கேரளா சொல்ல வேண்டியதில்லை, வேதத்தில் நல்லா டாப் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. வேதம் எல்லாருக்கும் தெரியும். வேதத்தின் சாரமாக வந்தது தான் ஆகமம். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். வேதத்திலிருந்து எடுத்த சாரம் ஆகமம். இதுக்கு ஒரு பிரமாணம் பாருங்கள், இந்த இடம் கரெக்டாக இருக்குது. வேதம் அடிமரம், ஆகமம் இடைமரம். இதில் மேலே இருக்கிறதெல்லாம் கலைகள் அப்படின்னு சொன்னார். புரியுதா? நம்ம முருக வழிபாட்டுக்காரங்க எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா, நமக்கு வேதம் வேணும், ஆகமம் வேணும், மந்திரங்கள் எல்லாம் வேணும். அது மலையாள மந்திரமாக இருக்கலாம், தமிழ் மந்திரம், பிராந்திய மந்திரம்னு சொல்லுவாங்க. அந்தந்த பிராந்திய மந்திரங்களும் நமக்கு வேணும். எல்லா மந்திரங்களும் நமக்கு வேணும். அதாவது ஓம் சகனாவது சகனவ் புனக்து சகவீரியம் கரவா வகை தேஜஸ்வி நாவதீதமஸ்து மாவித்திஷா வகை ஓம் சாந்தி 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 அப்படின்னு ஒரு மந்திரம் எனக்கு எங்கள் குரு சொல்லி கொடுத்தாங்க. ஓம் சகனாவது சகனவ் புனக்து சகவீரியம் கரவா வகை தேஜஸ்வி நாவதீதமஸ்து மாவித்திஷா வகை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ தமிழ் வாத்தியார் எனக்கு எதுக்கு இந்த மந்திரம்? எனக்கு வேதத்தின் மேல் இருக்கிற மதிப்பு, நான் அந்த மந்திரத்தை படித்தேன். எனக்கு அது பிடிக்கலன்னா நான் படிச்சிருக்க மாட்டேன்ல. அதுதான் நான் சொன்னேன், வேதம் வேணும், ஆகமம் வேணும், தமிழ் மந்திரம் வேணும், மலையாள மந்திரம் வேணும். எல்லா மந்திரங்களும் நமக்கு இருந்தால் தான் யார்கிட்ட போக முடியும்? இறைவனிடத்தில் போக முடியும். அப்போது அந்த முருகர் அவ்வாறு நின்றார். தன்னுடைய மகளுக்கு நம்பிதேவன் தினை மாவெல்லாம் கொண்டு வந்தார். முருகர் மாமரமாக நிற்கும்போது பார்த்துட்டு வேடர்கள், இந்த மரம் இது வரைக்கும் இங்கே இல்லையே அப்படின்னாங்க. இந்த மரம் உனக்கு நிழல் தரும்னாரு. யார்? நம்பி. உண்மையில் அது நிழல் தானே, முருகன் நமக்கு நிழல் தானே, நிழல் தரும்னாரு. அதாவது அதற்கு பிறகு அவங்க அப்பா போன பிறகு மரமாக நின்ற முருகன் யாராக மாறிட்டார்னா, மரமாக நின்ற முருகன் இளைஞனாக மீண்டும் மாறிட்டார். ஒரு சின்ன வயசுக்காரராக மாறினார். அங்கே சூரனை ஏமாத்துறதுக்கு சூரன் பலவாறு மாறினான். இங்கே வள்ளியை பிடிக்கிறதுக்காக முருகர் பல வகையாக மாறுறார். அது ஒன்றும் பண்ணலை, அவன் வந்ததே பெரிய விஷயம் சார். அவனை ஒன்றும் பண்ணாதீங்க. அவனுக்கு இவன் வயசில் நாம் எங்கேயாவது போனவன்? இந்த வயசில் அவன் எதுக்கு வந்திருக்கிறான்? அப்படி பாருங்கள் குழந்தைகளை, புரியுதா? அவன் வந்ததே பெரிய விஷயம். அவனுக்கு முதல்ல ஒரு பாராட்டு விழா வைங்க. ஆமாம், அதனால் அந்த இளைஞனாக மாறினார். முருகர் வள்ளிகிட்ட சொல்கிறார், உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன். உயிர்களை அப்படி தான் இறைவன் பிடிப்பார், பிரிய மாட்டேன். அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் பிடித்தார். ஒரு கட்டத்தில் குரு சீடனுக்கு அடிமையாகிடுவார். ராமகிருஷ்ணரால் விவேகானந்தரை பார்க்காம இருக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிட்டார். யார்? சீடன் குருவை பார்த்தது போய் குரு சீடனுக்கு அடிமையாயிட்டார். அப்போது விவேகானந்தர் சத்தம் போட்டார், நான் படிக்கிற காலேஜுக்கெல்லாம் நீங்கள் வந்துடுறீங்கன்னு குருவை திட்டினார். அதே மாதிரி தான் இங்கே முருகன் நிலைமை, வள்ளியை பிடிக்கிறார். அப்போது ராமகிருஷ்ணன் சொன்னார், நரேந்திரா உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லைன்னார். ஆக்சுவலாக ராமகிருஷ்ணர் ஒரு கடவுள், விவேகானந்தர் சீடன். அதே நிலைமை தான் இப்போ வள்ளிக்கும் தெய்வானைக்கும். அப்படி சொன்னார், நான் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது என்று நான் சொல்கிறத கேட்டால் நான் உனக்கு அருள் தருவேன், பதவி தருவேன், முத்தி தருவேன்லாம் சொல்கிறாரு. வள்ளி சொல்கிறா, உங்கள் குலம் வேறு, என் குலம் வேறு. நான் வேடர் குலம், உங்களை பார்த்தா ஏதோ பெரிய குலத்தில் பிறந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லி பார்க்குறா. வேடர்கள் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அங்கே சூரன் போட்ட வேலையெல்லாம் இங்கே முருகர் பண்ணிகிட்டு இருக்கிறார். அதுக்குள்ளே வேடர்கள்லாம் வந்துட்டாங்க. வயசானவர் வேடத்துக்கு மாறிட்டார், வயதானவர் வேடத்துக்கு முருகர் மாறிட்டார். நம்பி வணக்கம் சொன்னார். சொன்னவர் என்ன சொன்னார்னா, வள்ளிக்கே இவர் தான் பிரச்சனை அப்படின்னு வள்ளி நினைக்கிறார்.
வள்ளிக்கிட்ட சொல்கிறார், இவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் பார்த்துக்கிட்டு. யார் கிளம்பிட்டா? அவங்க அப்பா கிளம்பிட்டார். அவங்க அப்பா கிளம்பி போயிட்டார். இவர் உனக்கு நல்ல துணைனார். உண்மை அதுதானே? உயிர்களுக்கு யார் துணை? சைவ சித்தாந்தத்தில் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பருங்கிறார். மாடு உண்டு, கன்று உண்டு, மக்கள் உண்டு என்பதெல்லாம் கேடுண்டு எனும்படி கேட்டு விட்டோம். இனி கேள்மனமே ஓடு உண்டு, கந்தை உண்டு, உள்ளே எழுத்தைந்தும் ஓத உண்டு, தோடுண்ட கண்டன் அடியார் துணை நமக்கு உண்டு. வீடு நமக்கு திருவாலங்காடு, விமலர்ந்த ஓடு நமக்கு உண்டு, வற்றாத பாத்திரம் ஓங்கு செல்வ நாடு நமக்குண்டு, கேட்டதெல்லாம் தரனல் நெஞ்சமே ஈடு நமக்கு சொல்லவே ஒருவரும் இங்கில்லை. இப்படி தமிழில் ஒரு பாட்டு இருக்கு. பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாம் நம்மை விட்டு போனாலும் யார் போக மாட்டா? இறைவன் போக மாட்டார். அதுதான் அந்த பாட்டுக்கு அர்த்தம், மொத்தமான பொருள். அதனால் இவர் உனக்கு துணை நிற்பார் என்று சொன்னாங்க. அதாவது அவர் எனக்கு தண்ணீர் தாகம் வருதுன்னு சொன்னான் வள்ளிக்கிட்ட. எனக்கு தாகம் வருதுனார். அப்போது 7வது மலையில் சுனை இருக்கு. நாங்கள் நேற்று சொன்ன அது என்ன 7வது மலை? 6 மலையில் சுனை இருக்காதா? 8 மலையில் இருக்காதா? ஏன் நம்ம பெருமாளுக்கு 7 மலையான்னு சொல்கிறோம்? ஏன் நம்முடைய சதுரகிரி மலையில் 7வது மலைன்னு சொல்கிறோம்? இந்த 7 மலை என்பது யோக சாஸ்திரம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகசிராரம் என்பது 7வது ஆதாரம். இந்த இடத்தில் ஒருவனுக்கு தியானம் கைகூடி விட்டால் அவன் கடவுளை அடைஞ்சிருவான். அதுதான் 7 வர்றதுக்கெல்லாம் அதான் அர்த்தம். அந்த அதை தான் வள்ளலார் மதிமண்டலத்து அமுதம்னு சொன்னார். இதுக்கு பேர் மதிமண்டலம்னு பேர். மதிமண்டலத்து அமுதம்னு வள்ளலார் சொன்னார். அப்போ முருகர்கிட்ட நீங்கள் அங்கே தண்ணி கிடைக்கும் போய் குடிங்கினதுக்கு எனக்கு வழிகாட்டுங்கிறார் முருகர். கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிறா. இதுதான் அவர் காத்திருந்ததே. ஆன்மா யார் கையை பிடிச்சிட்டு? ஆன்மா இறைவன் கையை பிடித்து விட்டது. அழைத்து சென்றாள். அப்போது இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு வள்ளியை ஒரு உலக காதலன் போல பேசுகிறார். வள்ளி சொல்கிறா, பாருங்கள் கடவுள் நமக்காக என்னெல்லாம் திட்டு வாங்குறார். வள்ளி சொல்கிறா, வந்திருக்கிறது முருகன்னு தெரியலை, நத்து புரைமுடியீர், முடி நரைச்சிருக்குது, வயசான கிழவனா தெரியுது. யார் சொல்கிறா? வந்திருக்கிறது முருகன்னு தெரியாது, முடி நரைச்சிருக்குது, பேச்சு சரியில்லையேங்கிறா. நத்து புரைமுடியீர், நல்லுணர்வு சற்றும் இல்லை. அவனுக்கு பேர் ஞான பண்டிதன். வள்ளி சொல்கிறா, உங்களுக்கு அறிவே கிடையாதுங்கிறா. அதை யார் கேட்கிறா? நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் அவர்கள் நிலைமையை அப்படியே சொன்னால் கூட கோபப்படுவார்கள். ஆனால் ஞான பண்டிதனை உனக்கு அறிவில்லை என்று வள்ளி சொல்கிறா. அவர் அதை பற்றி கவலையே படலை. யார்? அதுதான் கடவுள். நத்து புரைமுடியீர், நல்லுணர்வு சற்றுமிலீர், பித்து பிடித்தார் போல் பிதற்றுவீர். பைத்தியம் பிடிச்சிருக்குதா உனக்குன்னு கேட்குறார். இதே கேள்வியில் தான் சுந்தரர் யார்கிட்ட கேட்டார்? சிவன்கிட்ட கேட்டார். எல்லா உயிர்களும் இறைவனை பித்தனாக நினைக்கிறது. ஆனால் இறைவன், நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குதுல்ல, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். பித்துனா வேற ஒன்றும் இல்லை, அதிக அன்புன்னு அர்த்தம். அம்மாவுக்கு அதிகமான அன்பு இருக்கிறதுனால தாயை பைத்தியங்கிறான். பாருங்க, ஓவரா அன்பானா பைத்தியங்கிறான். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். அதனால் முருகனும் இந்த வார்த்தையை வாங்கியிருக்கிறாரு. இதில் என்ன ஜோக் தெரியுமா? சுந்தரர் தான் சிவபெருமான பித்தன்னு சொன்னது. அவரே அவருடைய தேவாரத்தில் உன்னையெல்லாம் பித்தன்னு சொல்கிறாங்கன்னு பாடுறார். இது அதை விட ஜோக். அதனால் அந்த வள்ளிக்கு முருகர் தன்னுடைய காட்சியை கொடுக்க போகிறார். வள்ளி முருகர் சொல்கிறதையெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. வந்திருக்கிறது யாருன்னே தெரியலை, முருகனே தெரியல. விநாயகரை முருகர் நினைச்சார். விநாயகர் வந்தார் யானை வடிவத்தில். பயந்து கதறி அடித்து முருகனை பிடித்து கொண்டாள். இது என்ன சொல்லுதுன்னா, விநாயகன் அருள் இல்லாமல் யார்கிட்ட போக முடியாது? முருகன்கிட்ட போய். எந்த ஒரு உயிரும் விநாயகர் அருள் இல்லாமல் முருகனிடத்தில் போக முடியாது. 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிட்டனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்னு அவரை போற்றிட்டு தான் யார்கிட்ட போகணும்? முருகனிடத்தில் நாம் போகணும். நம்ம எல்லாரையும் விட சாமி தான் நின்றுட்டே இருக்கிறார். அதுதான் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. அதனால் விநாயகர் அழைத்தார். விநாயகர் வந்த பிறகு, விநாயகர் வந்த உடனே பயந்து ஓடி வந்து முருகனை பிடித்த உடனே முருகன் வள்ளிக்கு காட்சி கொடுத்தார். முருகன் வள்ளிக்கு காட்சி கொடுத்தார். வள்ளி மனசு மாறிட்டு, ஆனாலும் அவங்க நம்பிக்கையெல்லாம் வந்திருக்கிறது முருகன்னு தெரியாது. அந்த திணைக்கு ஒரு குறிப்பிட்ட காலம்தான் உண்டு, அறுவடை செய்யணும். அறுவடை செஞ்சிட்டாங்க. வள்ளியை எங்கே வச்சுட்டாங்க? வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. வெளியே போக முடியாது.
அதனால் வள்ளியை முருகனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. முருகர் வள்ளியை தேடி போய் சந்திக்கிறார். வள்ளியை போய் தேடி சந்திக்கிறாரு. அதற்கு பிறகு இது வள்ளி திருமணம் காதல் திருமணம், தெய்வானை திருமணம் அரேஞ்சு மேரேஜ். இது என்ன திருமணம்? லவ் மேரேஜ், காதல் திருமணம். இந்த காதல் திருமண சம்பிரதாயப்படி இப்படி தான் இந்த கல்யாணம் நடக்கணும். முருகர் யாரை அழைச்சிட்டு போயிடுறாரு? வள்ளியை அழைச்சிட்டு போயிடுறாரு. வள்ளியை அழைச்சிட்டு போயிடுறாரு. பிறகு நம்பி தன்னுடைய மகளை தேடுறான். தன்னுடைய மகளை எங்கேன்னு தேடுறான். அதாவது இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு உயிர் ஆற்றல் வாய்ந்ததாக இருந்தால், போகர் மாதிரி அருணகிரியார் மாதிரி ஆற்றல் வாய்ந்ததாக இருந்தால் அவங்க நம்மளை தேடி வரட்டுன்னு சாமி விட்டுருவார். வள்ளிய மாதிரி ஒரு வேடர் குலத்தில் பிறந்த மாதிரி ஒரு எளிய உயிராக இருந்தால் முருகர் அந்த உயிரை தேடி வருவார். நீங்கள் சாமிகிட்ட நான் ஒரு ஆற்றல் வாய்ந்த உயிர் அப்படின்னு சொன்னால் உங்களை தேடி வாங்கன்னு விட்டுருவார். முருகா என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னை காப்பாற்றுனா அவர் தேடி வரும். இதுதான் அந்த கதை. இதில் மேரேஜுங்கிறது ஒரு சம்பிரதாயத்தில் சொல்கிறது, புரியுதா? அந்த தேடி வருவதைத்தான் நம்ம காதல் திருமணம்னு சொல்கிறோம். அதற்காக அது மாதிரி செய்கிறதுலாம் நியாயம்லாம் கிடையாது. நம்முடைய வேதிக் கல்ச்சர், ஹிந்து கல்ச்சரை எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. வேதிக் கல்ச்சர், ஹிந்து கல்ச்சரை எப்போவும் என்ன செய்யணும்? சரியாக கடைப்பிடிக்கணும். அதை விடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் விடக்கூடாது. அதனால் அந்த வேடனுக்கும் காட்சி கொடுத்தாரு. அப்போது நம்பி வள்ளியினுடைய திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டார். இப்போ நம்ம நேரடியாக மேடைக்கு வந்துட்டோம். இப்போ திருமணம் நடக்க போகுது. யாருக்கும் வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணம் நடக்க போகுது. மணமேடையை அலங்காரம் செய்தாங்க. நல்லேப்பள்ளியில் செய்தாங்க. நல்லேப்பள்ளியில் தானே செய்திருக்கீங்க, எந்த ஊரில் செஞ்சால் எனக்கு என்ன? இன்றைக்கி நீங்கள் தானே செஞ்சீங்க, வேறு எந்த ஊர் காரங்களும் எங்கேயும் கூப்பிடல. எனக்கு வள்ளி திருமணம் எந்த ஊரில் தான்? நல்லேப்பள்ளியில் தான். நல்லேப்பள்ளியில் அரேஞ்ச் பண்ணாங்க மணமேடை. முருகர் மணமேடையில் 2 பேரையும் உட்கார வச்சாங்க. முருகனையும் வள்ளியும் உட்கார வச்சாங்க. வள்ளி இன்னும் குறத்தியாகவே இருக்கிறாள். வள்ளி இன்னும் குறத்தியாகவே இருக்கிறாள். முருகர் அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்தாரு. தெய்வ கோலம் வந்துச்சு. யாருக்கு? முருகனுடைய பார்வை விழுந்தா போதும். தான் என்னை பார்த்தான் பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான் என்று சைவ சித்தாந்தம்னா முருக வழிபாட்டுக்கான ஃபிலாசபி. அந்த ஃபிலாசபி சொல்லுது, தான் என்னை பார்த்தான் பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான். என்ன அர்த்தம்னா, சாமி நம்மளை நேருக்கு நேர் பார்த்தாருன்னா நம்ம குறைகளெல்லாம் போயிடும். அதுக்கு நயன தீக்கை இப்படி நிறைய பேர்கள் இருக்குது சம்பிரதாயத்தில். பார்த்தோன்னே தெய்வமாக மாறிட்டா. இப்போ நம்ம வள்ளியினுடைய அந்த திருமண அந்த சடங்கு நடக்கலாம். நம்ம அதுக்கு ஏற்றபடி சொல்லிடலாம், நடக்கலாம். அந்த திருமணம் நடந்து நம்பிராஜன் வள்ளியை முருகன் கையில் கொடுக்கிற இடத்துக்கு நாம் வந்துட்டோம். அவங்க செஞ்சாலும் சரி, நான் சொல்லணுமா அவங்க செய்திருவாங்களா? சொல்லிடவானா? தாலி கட்டுற இடம் தான் இப்போ. சரியா? தாலி கட்டுற இடத்த மந்திரமாக சொல்லிடுறேன். அன்னதோர் வேளை தன்னில் அருமுகம் உடைய வள்ளல் தன்னுளை இருந்த நங்கை தனை அருளோடு நோக்க கொன்னவில் குறவர் மாதர் கோலம் நீங்கி முன்னொரு தெய்வ கோலம் உழுது உற்றதென்றோ அந்த நல் வேலை தன்னில் அன்புடை கந்தவேல் பாணின கை தன்னில் கன்னிகைனா வள்ளி கரத்தை நல்கி முருகருடைய கையில் வள்ளியினுடைய கையை பிடித்து வைத்து நந்தவமாகி வந்த நங்கையை நயப்பாய் என்று தந்தனன் கொள்கை என்று தன் புனல் தாரை வார்த்தான் என்று சொல்றார். இந்த உழைப்பும் அவருடைய பொறுப்புணர்ச்சியும் பக்தருடைய ஆர்வமும் நம்ம முருகனுடைய திருமணத்தை மிக சிறப்பாக பார்த்தோம். அந்த அம்மையப்பர் எல்லாரும் அதை வாழ்த்தினாங்க. தேன், தினைமாவு, பழங்கள் இதெல்லாம் முருகர் சாப்பிட்டாராம். முருகர் இதை சாப்பிட்டார்னு எந்த ஊர்லேயும் கந்த புராணத்தில் தான் அதை அதாவது தேனை வைக்கிறது வேற, எடுத்து சாப்பிட்றது வேற. எடுத்து சாப்பிட்டாராம். அதற்கு பிறகு வள்ளியுடன் திருத்தணிக்கு போயிட்டார். திருத்தணி மலை. வள்ளியை நாம் எந்த மலையோடு இணைச்சி பார்க்கணும்? சூரனை திருச்செந்தூரோடு இணைச்சி பார்க்கணும். வள்ளியை திருத்தணியோட, தெய்வானையை திருப்பரங்குன்றத்தோட. திருத்தணிக்கு அழைத்து சென்றார். செரு
என்றால் பகை அல்லது போர் அல்லது வினை அதெல்லாம் தணிஞ்ச இடம்தான் திருத்தணி. திருத்தணிக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய வேகம் கோபம் எல்லாம் அடங்கிடும். யார் மேலேயாவது கோபம் வந்தால் திருத்தணி போயிட்டு வந்துடும் என்று சொல்கிறாங்க. 5 நாள் அங்கே தங்கினா கந்தபுராணம் சொல்லுதுங்க. என்னுடைய கடமை சொல்லிடுறேன். திருத்தணியில் ஒருவர் 5 நாள் தங்கி வழிபட்டால் அவர் நினைச்சது நடக்கும். கச்சியப்பர் சொல்கிறார், அவர் செய்த பாவங்கள் நீங்கும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் பசித்தவங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தீங்கன்னா அது ஒரு வேளை உணவு கொடுத்தார் என்று புண்ணிய கணக்கில் வரும். ஆனால் திருத்தணியில் போய் 1 ரூபாய் தானம் செய்தால் அது 1000 ரூபாயாக வரவு வைக்கப்படுமா? எங்கே? திருத்தணியில். அது கச்சியப்பர் சொல்லுகிறார். திருத்தணி முருகன் கோயிலை ஒரு சுத்துனா பல வேள்விகள் செய்த பயன் கிடைக்குங்கிறார். முருகர் வள்ளியுடன் அங்கிருந்து திருத்தணி போயிட்டு கையிலையில் போய் கந்தகிரியில் இருந்தார். தெய்வானை வந்தாங்க. தெய்வானையிட்ட வள்ளியினுடைய கதையெல்லாம் சொல்கிறார் முருகர். வள்ளியிடத்தில் சொல்கிறாரு, முருகரை நாம் ஒரு பெரிய ஒரு மரமாக கற்பனை செய்தால் அதில் பூக்கள் தோன்றுகிறது, அதில் காய் வருது. காய் எதை குறிக்குதான்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் காயாம். அந்த காய் போய் எதா மாறுது? பழமாக மாறுதான். முருகர் என்ற மரத்தில் கருணைங்கிற பூ பூத்து பாவம் என்ற காய் எதா மாறுதான்? இது பழமாக மாறுகிறதுன்னு கச்சியப்பர் சொல்கிறாரு. அந்த இடத்தில் நாம் நிறைவு செய்கிற இடத்துல ஒரு 2 மந்திரம்தான். அந்த சாந்தி மந்திரம்னு சொல்லுவாங்க. மங்களம் சொல்கிறது எல்லாம் ஒன்று தான். புன்னரி அதனில் சென்றும் போக்கினை விலக்கி கச்சியப்பர் சொல்கிறார். இந்த நூலை எழுதும்படியாக என்னை நீ சொல்லவில்லை என்றால் நான் ஏதோ ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்திருப்பேங்கிறார் கச்சியப்பர். புன்னரி அதனில் செல்லும் போக்கினை விலக்கி மேலாம் நன்னெறி ஒழுகச் செய்து. புன்னெறினா உலகியல் வாழ்க்கை, நன்னெறினா சமய வாழ்க்கை. எனக்கு இந்த சமய வாழ்க்கையை செஞ்சு எனக்கு காட்சி கொடுத்தீர்கள், என்னை அடிமையாக்கினீர்கள். முருகன் நம்ம எல்லாம் யாராக்கியிருக்கிறாரு? அடிமைகளாக ஆக்கியிருக்கிறார். இறைவனுக்கு நாம் அடிமைங்கிற உணர்வு வரணும். அந்த உணர்வை தந்திருக்கிறாரு. என்னுடைய வினைகளை நீக்கி முருகப்பெருமானை நீ பன்னிரு தடந்தோள் வள்ளல். இறைவனுக்கே வள்ளல்னு பேர்னா நம்ம கேட்குறதையெல்லாம் தர்றார். முருகன் நம்ம கேட்டதையெல்லாம் தருவதனால வள்ளல். பாத பங்கயங்கள் போற்றி. எங்கே வருது? பாதம் தான் வருது. பாத பங்கயங்கள் போற்றி. நிறைவாக 2 மந்திரம்தான். வற்றா அருள்சேர் குமரேசன் வான் கதை தன்னை சொன்னாரும். முருகன் கதையை யாராவது சொன்னாலும் ஒன்று, அதை ஆராய்ச்சி பண்ணினாலும். சிலர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அவர்களும் கற்றாரும். சிலர் என்ன செய்வாங்கன்னா வீட்டில் தனியாக உட்காந்து படிப்பாங்க. அவர்களும் கற்க ஆசைப்படுபவர்களும் கசிந்து கேட்கில் அதை மனமுருகி. இப்போ நீங்களாம் மனமுருகி கேட்டீங்க. அப்படி இல்லைங்க சார், நீங்கள் சொல்லக்கூடாது, நான் முகத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன். புரியுதா? எப்படி கேட்டீங்க? மனமுருகி கேட்டாலும் ஒரு லிஸ்ட்டு போடுறாரு. யாரெல்லாம்? கதையை சொன்னவங்க, ஆராய்ச்சி பண்ணவங்க, படித்தவங்க, படிக்க முயற்சி பண்ணவங்க. திருவள்ளுவர் கல்வின்னு ஒரு அதிகாரம் எழுதினார், கேள்வின்னு ஒரு அதிகாரம் எழுதினார். படிக்க முடியலன்னா கேளுங்கிறார். நீங்களாம் என்ன செய்தீங்க? கேட்டீங்க. அவர்களுக்கெல்லாம் வீடு நெறிப்பாலின் ஒருவர். என்ன அர்த்தம்னா முருகன் அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுப்பார் என்று அந்த நூலை நிறைவு செய்கிறார். நாம் இந்த மங்களத்துக்குரிய பாடலை சொல்லுவோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்த இந்த நல்லைப்பள்ளி சித்தி விநாயகர் கோயில், என்னுடைய வாழ்க்கையில் இந்த கோயில் இந்த வருட சொற்பொழி எனக்கு மறக்க முடியாது. ஏன்னா 2003 வந்துட்டு 2025க்கு முருகர் என்னை கூப்பிட்டுருக்காருன்னா ஏதோ அவருடைய கருணை தான். என்ன சொல்கிறீங்க? வாழ்க்கையில் அது என்னுடைய வாழ்க்கையில் இந்த நல்லைப்பள்ளி சொற்பொழிவு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். அந்த வாய்ப்பை கோயில் நிர்வாகிகள் தந்தார்கள், அவர்களுக்கு நன்றி. நிறைய பக்தர்கள் வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு நன்றி. 6 நாள் வரலனாலும் இன்றைக்காவது வந்தீங்க, அவங்களுக்கு நன்றி. அதுபோல் நிறைய கலை நிகழ்ச்சிகள் சூப்பராக பண்ணாங்க அந்த கலைஞர்கள். அந்த கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் கோயில் நிர்வாகிகள், அவங்களுக்கெல்லாம் நன்றி. ரொம்ப முக்கியமாக நாங்கள் ஒருத்தருக்கு நன்றி சொல்லுவோம். 2 பேர். கோயில் சிவாச்சாரியார் நாள்தோறும் பூஜை செய்து எங்களுக்கு கற்பூரம் காட்டினார். அதெல்லாம் விட அந்த மைக் செட்டுக்காரங்க எங்களுக்கு யார் ரொம்ப முக்கியம்? மைக் செட் நல்லா இருக்குது. அதாவது ஒலிபெருக்கி நல்லா இருந்தால் தானே நல்லா பேச முடியும். இப்போ நான் சுபாஷ் சந்திரபோஸும் ஒருத்தர் கூட அந்த கேரளாவுக்கு சொற்பொழிவுக்கு வருவோம். உள்ள கொல்லங்கோடு வரைக்கும் போவோம். சொற்பொழிவு முடிச்சுட்டு பொள்ளாச்சி போகிறதுக்குள்ளே எல்லா பஸ்ஸும் போயிடும். வீட்டில் போய் விடிய காலம் 2 மணிக்கு கதவை தட்டினா மனைவி கதவை திறக்கணும். அப்போ தானே நம்ம அந்த சொற்பொழிவு வர முடியும். சுபாஷ் ஐயா சொல்லுவார்,
மனைவி சரியில்லை மைக்கு சரியில்லைன்னா பேச போகாதம்பார். மனைவி சரியாக இருந்தால் எந்த நைட்னாலும் கதவை திறக்கணும். மைக்கு நம்ம சொல்கிறத கொண்டு போய் என்ன செய்யணும், சேர்க்கணும். நல்ல அழகாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த மைக் செட் சகோதரர்கள். எல்லாருக்கும் நன்றியை சொல்லி நம்ம இசைக்கலைஞர்கள் இந்த நாதஸ்வரத்தில் முருகன் பாட்டு எவ்வளோ அழகாக வாசித்தாங்க. அதுபோல் ஜண்டை வாத்திய சகோதரர்கள் எல்லாரும் நல்லா பண்ணாங்க. ஒன்றே ஒன்று நாங்கள் செய்திருக்கணும், இந்த 7 நாள் இங்கே தங்கியிருக்கணும். வருங்காலத்தில் அது முடியுதான்னு பார்க்கலாம். ரொம்ப வயசான எங்கே வேணாலும் போங்கணிடுவாங்க, அப்படி ஒரு இன்னும் வயசாகட்டு புரியுதா என்று சொல்லி, வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, சிவாய நம. ஹலோ, நெற்களஞ்சியம் நிறைந்த எங்கள் ஊருக்கு வருகிறதற்கு சொற்களஞ்சியங்கள் மற்றும் அவருக்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்களை சொற்சுவை பொருட்சுவை அட்டனையும் கூட்டி சுந்தர தமிழிலே சுப்பிரமணிய சுவாமியை எங்கள் கண்முன்னாலே நீங்கள் நிறுத்தி விட்டீர்கள். பெருமதிப்பிற்குரிய திருவாரூரை ஆடிய சைவ சித்தாந்த செம்மல் அண்ணன் ஜெய்சிங் அவர்களுக்கு நமது விழாக்குட்டி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது நாம சுற்றமும் நட்பும் சூழ மதுரையிலிருந்து மணமக்களை ஆசீர்வதிக்கிறோம் நடிக்கிறது இல்லையா? அவர் கூட இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருமே, அண்ணன் கூட வந்திருக்கிற எல்லாருமே பேரெல்லாம் தெரியல, தினமும் அவங்க கூட வர்றாங்க, அவர்கள் வாழ்த்து வந்திருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. ஹலோ.